දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ සිටිනා අපේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ ඇඟෙන්නා පිණිස අද රාත්‍රියේ අපි බලාපොරොත්තු වෙමු. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நாம் தேவ சமூகம் உணரும்படியாக நாம் அதற்காய் காத்திருப்போம். දේව අභිමුඛය කියන්නේ දෙවියන් වහන්සේ සිටීම. தேவனுடைய பிரசன்னம் என்பது தேவன் இருப்பதாகும். දෙවියන් වහන්සේ මෙතන සිටින්න එක සත්‍යයි. தேவன் இந்த இடத்துல இருப்பது உண்மையே. ඒක දෙවියන් වහන්සේගේ ආත්මන් වහන්සේ තුලින් උන්වහන්සේ මේ ස්ථානයේ සිටිනවා. அது தேவனுடைய ஆவியானவருக்குள்ளாய் தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். නමුත් මම මේක වචනයෙන් මා පවසනවා. நான் இதை வார்த்தையினாலே சொல்லுகிறேன். ඔබ ඒක අසනවා. அதை நீங்கள் கேட்கிறீர்கள். නමුත් ඒක අපිට ඇඟෙන්න අවශ්‍යයි. ஆனாலும் அது நாம் உணர வேண்டும். සුද්ධාත්මනේ பரிசுத்த ඔබ ஆவியானவரே, මේ ස්ථානයේ සිටීම මා ඇගෙන්නට අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இந்த இடத்துல இருப்பதை நான் உணர வேண்டும். ඒකෙන ඔබට පිපාසයක් අවශ්‍යයි. அதை குறித்து உங்களுக்கு ஒரு தாகம் வேண்டும். ඒකෙන ඔබට ආසාවක් අවශ්‍යයි. அதை குறித்ததான ஒரு ஆசை வேண்டும். මට ඒක ඇඟෙන්න අවශ්‍යයි. எனக்கு அதை நான் உணர வேண்டும். ඔබ මාව ස්පර්ශ කරන්න. நீர் என்னை தொடுவீராக. සුද්ධාත්මනේ මාව ස්පර්ශ කරන්න. பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை ඔබගේ தொடும். ස්පර්ශ වීම මට අවශ්‍යයි. உம்முடைய தொடுதல் எனக்கு தேவை. මුළු අදවතෙන් ඒක ඉල්ලන්න. முழு இருதயத்தோடு அதை கேளுங்கள். සුද්ධාත්මනේ பரிசுத்த ඔබ ஆவியானவரே, මේ ස්ථානයේ සිටීම நீர் இந்த இடத்துல இருப்பது මට ඇඟෙන්න අවශ්‍යයි. அது நான் உணர வேண்டும். ඔබ මට අවශ්‍යයි කියලා ආස වෙන්න. நீர் எனக்கு தேவை என்று ஆசைப்படு. බයිබලයේ සඳහන් කළ දෙනවා. வேதம் சொல்லுகிறது, අපි පිපාසෙන් සොයන මොහොතේ நீங்கள் தாகத்தோடு தேடும் අපි பொழுது, පිපාසෙන් සොයන මොහොතේ நாம் தாகத்தோடு தேடும் பொழுது උන්වහන්සේ ඒක ලබා දෙනවා. அவர் அதை நமக்கு பெற்றுக் මා கொடுப்பார். ආස වෙනවා. நான் ஆசைப்படுகிறேன். මට කැමැත්තක් තිබෙනවා. எனக்கு ஒரு விருப்பம் உண்டு. සුද්ධාත්ම වහන්සේව මා දකින්ටත් උන්වහන්සේගේ ස්පර්ශ වීම ලබා ගන්නටත් பரிசுத்த ஆவியானவரை நான் காணவும் அவருடைய தொடுதலை நான் பெற்றுக்கொள்ள ඉල්ලන්න මේ මොහොතේ கேளுங்கள். இப்பொழுது සුද්ධාත්ම වහන්සේ ඔබට පුරවයි. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ඔබගේ நிரப்புவார். භාජනවල් පිරේ. உங்கள் பாத்திரங்கள் நிரம்பும். ඔබගේ ආත්මේ පිරේ. உங்கள் ஆவி நிரம்பும். ඔබගේ ප්‍රාණය පිරේ. உங்கள் ஆத்துமா நிரம்பும். ඔබගේ ප්‍රාණය පිරෙන මොහොතේ உங்கள் ஆத்துமா நிரம்பும் பொழுது ඔබගේ ශරීරය දැන් පිරේ. இப்பொழுது உங்கள் சரீரம் நிரம்பும். සුද්ධාත්මනි මාව පුරවන්න. பரிசுத்தாவியானவரே என்னை நிரப்பும். සුද්ධාත්මනි මාව පුරවන්න. பரிசுத்தாவியானவரே என்னை ඔබ මට நிரப்பும். අවශ්‍යයි. நீர் எனக்கு தேவை. ඔබ මට ඕනේ කියලා කියන්න. நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லி සුද්ධාත්ම වහන්සේ ඔබ තුළ එන මොහොතේ பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கேட்கும் ඔබ பொழுது මාත් බලවන්ත වෙනවා. நீங்கள் மகா ඔබ பலப்படுவீர்கள். ශක්තිමත් අය වෙනවා. நீங்கள் பலசாலியாவீர்கள். සුද්ධාත්මනි මාව පිරවමෙනව. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும். සුද්ධාත්මනි මාව පුරවන්න. பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும். පිපාසෙන් ඉල්ලන්න. தாகத்தோடு මා கேளுங்கள். බලවන්ත කෙනෙක් වෙන්න අවශ්‍යයි. நான் பலமானாய் இருக்க வேண்டும். ඔබගේ සේවය බලවන්ත වෙන්න අවශ්‍යයි. உம்முடைய ஊழியம் பலமாய் இருக்க வேண்டும். මගේ ජීවිත බලවන්ත වෙන්න අවශ්‍යයි. என்னுடைய வாழ்க்கை பலமாய் මගේ இருக்க வேண்டும். ශරීරය බලවන්ත වෙන්න අවශ්‍යයි. சரீரம் பலமாய் இருக்க අපේ வேண்டும். ආර්ථික බලවන්ත වෙන්න අවශ්‍යයි. எங்கள் பொருளாதாரம் பலமாய் இருக்க வேண்டும். සුද්ධාත්මනි මට අවශ්‍යයි. ஆவியானவரே எனக்கு தேவை. මාව ඔබට බාර දෙනවා. என்னை உமக்கு මාව சமர்ப்பிக்கிறேன். ඔබට කැප කරනවා. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். සුද්ධාත්ම වහන්සේ මේ ස්ථානයේ ඉන්නවා. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் இருக்கிறார். සමහර වෙලාවට ஒரு சில நேரம் ඔබගේ ජීවිතේ යම් කිසි වැරද්දක් තිබෙනවා නම් உங்கள் வாழ்க்கையில ஏதேனும் தவறு ඒක இருந்தால் අත්තරලා එලටන බැරු හේතුව அதை விட்டு வெளியே வராம முடியாமல் இருக்க காரணம் සුද්ධාත්ම වහන්සේගේ බලය නැති නිසායි. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாத ඔබගේ ආර්ථික ගැටලු වලින් එලෙන්න පුළුවන් සුද්ධාත්ම වහන්සේගේ බලය. உங்கள் பொருளாதார சிக்கலிலே இருந்து வெளியே வர முடியும். பரிசுத்த ඔබගේ ஆவியானவர் රෝගිය සුව වේ සුද්ධාත්ම වහන්සේගේ බලය. உங்களுடைய வியாதிகள் சுகமாகும். பரிசுத்த සුද්ධාත්මනි මට අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு මාව தேவை. පුරවන්න. என்னை நிரப்பு. මාව පුරවන්න. என்னை நிரப்பு. මට ඔබ අවශ්‍යයි කියලා කියන්න. எனக்கு நீர் தேவை ඔය என்று சொல்லுங்கள். ඉල්ලනව සෑම දිනාට සුද්ධාත්මනි ඔබගේ වරම සහ බලය දුනු මැනව. இப்பொழுது கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய வரத்தையும் உம்முடைய வல்லமையும் கொடுப்பீராக. මේ අය සම්පූර්ණ අය නොවේ. இவர்கள் முழுமையானவர்கள் அல்ல. මේ අය සම්පූර්ණයෙන්ම පිරිසුදු අය නොවේ. இவர்கள் முழுமையான பரிசுத்தவான்கள் அல்ல. මේ අය දුර්වලයි තමයි. இவர்கள் பலவீனம் தான். වැරදි තිබෙනවා තමයි. அவர்கள் உண்டுதான். නමුත් ඔබගේ සම්පූර්ණ ආලේපය ஆனால் உம்முடைய முழுமைத்துவமான මේ දේව அபிஷேகம் සභාවට එන්න අවශ්‍යයි. இந்த தேவ சபைக்கு வர මට வேண்டும். එන්න අවශ්‍යයි. எனக்கு வர வேண்டும். මගේ සෙනගට එන්න අවශ්‍යයි.
අවශ්‍යයි. ஜனங்களுக்கு வர ඔබ வேண்டும். පිරවමනව. நீ நிரப்புவீராக. අලුත් බලෙන් පුරවන්න. புதிய வல்லமையினாலே මුඛේ நிரப்பு. විවෘත කළ ඉල්ලන්න. வாய்களை திறந்து ඔබගේ கேளுங்கள். ශබ්දය එළියට එන්න අවශ්‍යයි. உங்கள் சத்தம் வெளியே එවිට வர வேண்டும். මාත් පුදුම බලයක් එයි. அப்பொழுது மகத்தான வல்லமை මම வரும். ඇස්සරෙන්ට යන්න. நான் நீங்கள் கண்களை මම திறப்பதில்லை. ඇස්සරෙන්ට යන්න. நான் கண்களை නමුත් திறப்பதில்லை. ඔබ ඉල්ලන්න අවශ්‍යයි. ஆனால் நீங்கள் கேட்க ඔබගේ வேண்டும். දෑතොස්වා කියන්න. உங்கள் கரத்தை මාව உயர்த்தி වෙනස් කරන්න. என்னை மாற்று. මාව වෙනස් කරන්න. என்னை மாற்று. මාව වෙනස් කරන්න. என்னை மாற்று. සුද්ධාත්ම ඔබගේ බලෙන් වෙනස් කරන්න. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வல்லமையினாலே என்னை ගොඩක්ගේ ජීවිත වෙනස් වෙන්න යනවා. என் அநேகருடைய வாழ்க்கை மாற ගොඩක්ගේ போகிறது. ජීවිත වෙනස් වෙන්න යනවා. அநேகருடைய வாழ்க்கை மாற போகிறது. සුද්ධාත්ම සුභකගේ ජීවිත උසස් කරන්න යනවා. பரிசுத்த ஆவியானவர் அநேகருடைய வாழ்க்கையை உயர்த்த போகிறார். ශබ්දයෙන් ප්‍රශංසා කරන්න. சத்தமாய் ඔබගේ துதியுங்கள். මුඛේ විවෘත කරන්න. உங்கள் வாயை விரிவாய் ඔබගේ திறவுங்கள். පිපාසය පෙන්වන්න. உங்கள் தாகத்தை காட்டுங்கள். කොහොමද පෙන්වන්නේ? எப்படி காட்டுவது? ඔබගේ මුඛේ විවෘත කළා. நீங்கள் வாயை ඔබගේ திறந்து ලැජ්ජාව අත්හැරලා உங்கள் வெட்கத்தை விட்டு සුද්ධාත්මනි பரிசுத்த මාව ஆவியானவரே පුරවන්න. என்னை நிரப்பு. මාව පුරවන්න. என்னை நிரப்பு. ඉල්ලන්න. கேளுங்கள். අපව පුරවන්න සුද්ධාත්මනි. நம்மை நிரப்பும் ඔබගේ ஆவியானவரே. බලෙන් පුරවන්න. உங்கள் வல்லமையினாலே ඔබට තව நிரப்பும். සේවය කරන්න. இன்னும் உங்களுக்கு ஊழியம் செய்ய. යේසුස්ගේ නාමයේ මහිමට පත් කරන්න. இயேசுவின் நாமம் மகிமைப்பட. යේසුස්ගේ නාමය උසස් කරන්න. இயேசுவின் நாமம் உயர. මාව පුරවන්න. என்னை நிரப்பு. මාව බලෙන් පුරවන්න. என்னை பலத்தால் ඔබගේ நிரப்பு. වරම් වලින් පුරවන්න. உம்முடைய வரங்களினால் ඔබගේ நிரப்பு. ආලේපෙන් පිරවමනව. அபிஷேகத்தினால் நிரப்பு. සුද්ධාත්මනි பரிசுத்த ஆவியானவரே. ඔබගේ බලය අවශ්‍යයි. உம்முடைய வல்லமை தேவை. ඔබගේ ශක්තිය உம்முடைய අවශ්‍යයි. பலம் தேவை. මේ සභාව කරන්න. இந்த சபையை මේ செய்ய. සේවය කරන්න. இந்த ஊழியத்தை මා செய்ய. ජීවත්වෙන්ට நான் வாழ. ඔබගේ බලය අවශ්‍යයි. உம்முடைய பலம் தேவை. ඉල්ලන්න මුඛේ විවෘත කළා. வாயை திறந்து දෙවියන් கேளுங்கள். දාස පුරවනවා. தேவன் நிரப்புகிறார். අයිමි කළ වූ බලය. இழந்த வல்லமையை. නැති කළ වූ ආලේපය. இழந்த අபிஷேகத்தை. සුද්ධාත්මස් දැන්දේ. பரிசுத்த ඔබගේ ஆவியானவரே. සංඝ ප්‍රාණවත් වෙයි. உங்கள் சரீரம் ඔබගේ உயிரடையும். ආත්මය ප්‍රාණවත් உங்கள் වෙයි. ஆவி உயிரடையும். ඔබගේ ප්‍රාණය ආත්මය ප්‍රාණවත් වෙයි. உங்களுடைய ஆத்மா මාව உயிரடையும். පුරවන්න. என்னை நிரப்பு. Oh, Rabba Shandala Hadalia. Rico Shikiri Andila Lama. Nima Shike. Oh, Rabba Shakiri Andela. Libo Shandala Maradi Karia. Nemo Shikori Ande. Liba Shandala Mariande. Libo Shike. Lima Radala Shandala Karia. Oh, Rabba Sheke. Libo Shandor. Maradala Shendela la Maradala Ria. Ricochet Kuriandi Kalaria. Libo Shandi. Nikatala Shiko. Ribo Shiko. Rashandena Ma. Libo Shikoria. Libana Maria Nekala. Libo Shike. Oh Rakatala. Libo Shanduna Mama. Ricotala She. Hallelujah. Ratala Bashandalama. Rakutila Bashende. Oh, my God, Alepiak. My God, Tejasak. Mestane Tirene Sasubi. Libo Shatilama. Likatala Radalaria. Likalaba Shende. Oh, Rabashende la Mariande. Libo Shikiriandi la Lariande. Lebashatalariande. Ribo Shende. Liba Shakarabariande la Maria. Oh, Rakatalariande. සුද්ධාත්මනි ඔබගේ ආලේප නිසා සුදී. ඔබගේ බලය නිසා සුදී. මේ ස්ථාන ඔබ සිටි නිසා සුදී. ඔබ වාසය කරන නිසා සුදී. ඔබගේ මහිමය මේ ස්ථාන තිබෙන නිසා සුදී. ඔබගේ ආලේපෙන් පුරෝගන සිට නිසා සුදී. ඔබ අපට අවශ්‍යයි. ඔබ අපට අවශ්‍යයි. ඔබ පමණයි. ඔබ පමණයි. ඔබ පමණක් අපට අවශ්‍යයි. ඔබ සිටියත් ඇති සියල්ල වෙනස් වෙයි. ඔබ සිටියත් ඇති සියල්ල වෙනස් වෙයි. ඔබගේ ආලේපය ඇති අපව පුරවන්න. ලිබෝ ෂෙන්දී නමාරියන්දේ එලිකබා ෂෙන්දේ රිකෝ ෂෙකිරියන්දේ maradala ෂෙන්දේ නමාරියන්දෝ la shokoriande la bashikiriande namama liba shende la bariande ஆவியானவரே நீங்க வந்தால் போதும். உம்முடைய அபிஷேகம் மட்டும் போதும். நீங்க நம்ம மத்தியில் இருக்கிறீர். நாங்கள் உணர வேண்டும். நீர் இருப்பது உணர வேண்டும். உம்முடைய வல்லமை உணர வேண்டும். உம்முடைய மகிமை உணர வேண்டும்.
உம்முடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். ஓ ஷெந்தி லலபஷே ரிகா ஷகரதல பரதல தேவன் மாசிக ஆத்மன் மாச மேஸ்தானின் அவசுவ කරනවා. தேவனுடைய ஆவியானவர் இந்த இடத்தில் இருப்பவர்களை ரோகங்கள் ඉවත් වෙනවා. உங்கள் வியாதிகள் ඒක நீங்குகிறது. විශ්වාස කරන්න. அதை நீங்கள் விசுவாசிங்கள். සුද්ධාත්මං ඔබගේ ජීවිත අනිස්ථාවරට ගෙනියනවා. பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியான நிலைக்குள்ளே கொண்டு வரப் போகிறார். සුද්ධාත්මං ඔබගේ ගැටලු හැම දෙයක්ම ස්වාමීන්ස උන්වහන්සේ නිදහස් කරනවා. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். උන්වහන්සේ පුදුම විදියට උන්වහන්සේ මඟ පෙන්වන්නවා. அவர் புதுமையான விதத்திலே வழிநடத்துவார். කතාලා රාදාලා ශේරියා නිමුෂින්දීලා බාරියන්දේ ඕ රාශිකිරියන්දේ මෙලබෂෙන්දේ රුෂිකිරියන්දලාරියන්දේ මේ ස්ථානයේ සුවේ තිබෙන බලය තිබෙනවා. නිදහස තිබෙනවා. සඵලත්වය තියෙනවා. இந்த இடத்துல சுகம் உண்டு, பலன் உண்டு, விடுதலை உண்டு, செழிப்புண்டு. ආත්මන් මාංශගේ බලයේ හැම දෙයක්ම මේ ස්ථාන වගුරුනවා. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால எல்லாம் இந்த இடத்துல ඔබ ඉල්ලන්න ஊற்றப்படுகிறது. මට මේ හැම දෙයක්ම මම ලබා ගන්නවා කියලා කියන්න. நீங்கள் சொல்லுங்க, இந்த எல்லாவற்றையும் நான் பெற்றுக் ආත්මන් கொள்கிறேன் මාංශ ඔබට என்று. සුතේ. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ඕ මගේ ආක්ෂාව ඉතා බලවන්තයද. என்னுடைய ஜெபமானது இன்று வல்லமையா இருக்கிறது. ඔබ සුද්ධාත්මංශ පුරවන සිටිනවා. உங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். බලන්න ඔබගේ මාර්ගවල් පටු මාර්ගවල් පළල් වෙන එක දකි. பாருங்கள், உங்களை இடுக்கமான வாசல்கள் திறந்த வாசலாய் மாறும். ඔබගේ ජීවිතය තාම සරල වෙන එක ඔබ දකි. உங்கள் வாழ்க்கை மிகவும் மென்மையாவதை காண்பீர்கள். ශන්දාලා රියන්දේල් හරියා. හෝ සුද්ධාත්මංශ එක කරමින් සිටිනවා. பரிசுத்த ஆவியானவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். සුද්ධාත්මනේ ඔබගේ සුවේ නිසා සුතේ. பரிசுத்த ஆவியானவர் ඔබගේ ආශිර්වාද නිසා සුතේ. உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ඔබගේ நன்றி. මහිමේ මේ ස්ථානයේ තිබෙනවා. உம்முடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறது. ඔබගේ බලය මේ ස්ථානයේ உம்முடைய තිබෙනවා. வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. ඒ නිසා මනුෂ්‍යයන් මේ මොහොතේ සුව වෙනවා. எனவே மனிதர்கள் இப்பொழுது ඔබගේ சுகமாக ආශිර්වාද මේ ස්ථානයේ තිබෙන නිසා ஆசீர்வாதம் இந்த இடத்துல இருக்கிறபடினால் நன்றி. මේ සෙනග සම ආශිර්වාද මේ සෙනගම ආශිර්වාද කරනවා. இந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ඔබගේ බලෙන් පුරවා உம்முடைய வல்லமையினாலே ඔබගේ நிரப்பி, ශක්තියෙන් ජීවත් වෙන්න உம்முடைய பலத்தினாலே வாழ හලු ජීවිතය දුන මැනව. புதிய வாழ்க்கை கொடுப்பீரார். මගේ වේදනාවල් ඉවත් කළ මැනව. இவர்கள் வேதனைகள் நீங்கட்டும். ඇයි මගේ ප්‍රශ්න ඉවර වෙන්නේ නැහැ? ஏன் என் பிரச்சனை ඇයි මගේ முடிவடையவில்லை? දුක තාම ඉවරුන්නේ නැහැ? ஏன் என் துக்கம் இன்னும் முடியவில்லை? ඇයි මට සමහර දේවල් හරියන්නේ නැහැ? ஏன் எனக்கு ஒரு சில காரியங்கள் சரி வருவதில்லை? ප්‍රශ්නාර්ථකයන් විසිටනවා අයව. அப்படியான கேள்விக்குறியாய் අද வந்தவர்கள் ඔබගේ සුවේද සැනසීමද දුනු මැනව. நம்முடைய சுகத்தையும் நிம்மதியும் கொடும். මගේ ජීවිතේ සතුටක් නැතුව ජීවත් වෙන අයට இவர்கள் வாழ்க்கையில எந்த ஒரு சந்தோஷமும் இல்லாமல் ඔබයි வாழ்கிறார்கள். අපේ සතුට நீரே நம்முடைய ඒ අයට சந்தோஷம். ඔබගේ සතුට ලබා දුනු මැනව. இவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை මට கொடுப்பீரார். ආශිර්වාද දුනු මැනව. இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை මා கொடும். ආශිර්වාද කරනවා. நான் ஆசீர்வதிக்கிறேன். යේසුස්ගේ නාමයෙන් දෙවි පියාණේ. இயேசுவின் நாமத்தில் தேவ பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. දෙවියන් වහන්සේගේ බලය මේ ස්ථානයේ තිබෙනවා. தேவனுடைய வல்லமை இந்த இடத்தில் ඔබ இருக்கிறது. විශ්වාස කරන දේව බලය ඔබ දකි. நீங்கள் விசுவாசித்தால் தேவம் வல்லமை අද காண்பீர்கள். උගාක් පිපාසයෙන් இன்று அநேக දෙවියන් වහන්සේ ඔබ ස්පර්ශ කළා ඔබගේ ජීවිත වෙනස් කරා. இன்று அதிகமாய் தாகமாயிருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையை தொட்டு ඔබ ஆசீர்வதிப்பார். අසුන් ගන්න. நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். අද ඉතා බලවන්ත දේමයක් වෙන්න ඕනේ. இன்று மிக வல்லமையான கூட்டமாய் இருக்க வேண்டும். අද අපි බලංචන මාතෘකාව ගින්න ඇවුලවා ගන්න. අනල් මූටි කොල්ලංගල්. ඔබ තුල ගින්නක් ඇති කරන්න. உங்களுக்குள்ளே அனல் மூட்டிக் கொள்ளுங்கள். කොහොමද අපි තුල ගින්නක් ඇති කරන්නේ? எப்படி நமக்குள்ளே அனல் மூட்டிக் கொள்வது? ඒ කියන්නේ අපිව ශක්තිමත් කිරීම. அதாவது எங்களை பலப்படுத்துவது, අපව බලවන්ත කිරීම. எங்களை பலப்படுத்திக் கொள்வதாகும். සුද්ධාත්මන් වහන්සේගේ ආලේපය සමග අපි හැම කෙනාට සම්බන්ධකමක් අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தோடு கூட நமக்கு எல்லோருக்குமே ஒரு தொடர்பு அவசியம். බයිබලයේ සඳහන් කළ දෙනවා. வேதம் சொல்லுகிறது, සුද්ධාත්මන් වහන්සේ නුඹලා තුල එන මොහොතේ නුඹලා ශක්තිමත් වෙනවා. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைகிறீர்கள். බයෙන් හිටපු අය ශක්තිමත් වුණා. பயந்திருந்தவர்கள் பலப்பட்டார்கள். දුර්වල හිටපු අය ශක්තිමත් වුණා. பலவீனமாயிருந்தவர்கள் பலப்பட்டார்கள். පුදුම ගෙන්නක් ඇති වුණා.
පුදුமையான ஒரு අනල් උண்டானது. යේසුස් වහන්සේ ගැන කතා කරන්න බය වුණ අය සුද්ධාත්ම වහන්සේ ආවම ඔවුන් තුළ පුදුම බලයක් ආවා. ඔවුන් කතා කළ යේසුස් වහන්සේ ගැන. இயேசு கிறிஸ்துவை குறித்து கதைக்க பயந்தவர்கள் கூட பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அவர்களுக்குரிய ஒரு புது பலன் வந்து அவர்கள் தைரியமா இயேசுவை பேசினார்கள். ලොකු ෆයර් එකක් එන්න අවශ්‍යයි. பெரிதான ஒரு ஃபயர் வர வேண்டும். ඒ ෆයර් එක அந்த அனல் යේසුස් වහන්සේ ගැන ප්‍රකාශ කරන්නත් இயேசுவை குறித்து அறிவிக்கவும் අපිට දේව සේවය කරන්නත් ලොකු උදව්වක් වෙයි. நமக்கு தேவ ஊழியத்தை செய்யவும் பெரிய உறுதுணையா இருக்கும். ඒ පමණක් නොවේ සුද්ධාත්ම වහන්සේගේ ආලේපය කරන්නේ. அது மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் සුද්ධාත්ම பண்ணுவது. වහන්සේගේ බලයන මොහොතේ අපේ ව්‍යාපාර ස්ථානේ අපි ශක්තිමත් වෙනවා. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரும் பொழுது நாங்கள் வியாபார ஸ்தலத்திலும் பலப்படுவோம். අපේ ඉගෙනීමේ අපි ශක්තිමත් වෙනවා. நம் கல்வியிலே நாம் பலப்படுவோம். අපිට විරුද්ධව දාංකමතරේ අපිට බයක් නැති වෙයි. අපි ඉතා ඉදිරියට යනවා. எங்களுக்கு எதிராய் 1000 வரட்டும் நாங்கள் பயப்படாமல் முன்னேறி செல்வோம். අප තුල ගෙන්නක් ඇති වෙයි. எங்களுக்குள்ளே ஒரு அனல் உண்டாகும். ඒක තමයි සුද්ධාත්ම වහන්සේගේ බලය. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. මේ වගේ අපේ ජීවිතේ ශක්තිමත් වෙන්න ප්‍රඥාවෙන් නැත්නම් යම්කිසි ගෙන්වීමෙන් ඒ දේ ලබා ගන්න පුළුවන්. இப்படியான நமக்குள்ளே பலத்தை பெற்றுக்கொள்ள ஞானத்திலும் கல்வியிலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். නමුත් ඒක ස්ථිර නැහැ. ஆனால் அது தற்காலிகம். ඒක තරම් දුරට යන්නේ නැහැ. அது அவ்வளவு தூரம் செல்லாது. මනුෂ්‍යෙක් බැලුන් ටිකක් අරන් ඒක පුම්බලා ඒ ගෙඩ ගාලා ඇරියත් ඒක බිම වැටේ. ஒரு மனிதனானது கொஞ்சம் பலூன் எடுத்து ஊதி அதை அனுப்ப பார்த்தால் அது கீழே விழும். ඒක උඩට යන්න අවශ්‍ය නම් அது மேலே ஏற வேண்டும் අපි என்றால் තට්ටු කරගෙන ඉන්න අවශ්‍යයි. நாங்கள் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். අපි අත්හැරියත් நாங்கள் விட்டால் ඒක බිම වැටේ. அது கீழே விழும். නමුත් ඒකේ ගෑස් පුරවන මොහොතේ ஆனால் அதிலே கேஸ் நிரம்பும் பொழுது ඒක තට්ටු කරන්න අවශ්‍ය නැහැ. அதை தட்ட தேவையில்லை. ඒක අත්හැරෙනකම් බලාගෙන ඉඳී அது விடும் வரை காத்திருக்கும். මම අත්හැරපු ගමන් මම උඩට යනවා. என்னை விட்டதுமே நான் மேலே போவேன். ඒක තමයි පුදුම බලය. அதுதான் புதுமையான வல்லமை. ලෝකයේ ඇයට තියෙන්නේ මනුෂ්‍යගේ ශක්තියෙන් පුම්බපු බැලුන් වගේ තමයි. உலகத்தாருக்கு இருப்பது மனுஷனுடைய பலத்தினாலே ஊதின ஒரு பலூனை මේ போலதான். ව්‍යාපාර බලාගෙන ඉන්න අවශ්‍යයි. அது வியாபாரத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். මොනවා ඇඩ්වර්ටයිස්මන්ට් දාගෙන ඉන්න අවශ්‍යයි. ஏதாவது விளம்பரத்தை போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். නමුත් සුද්ධාත්මස්ගේ බලය තියෙනවා නම් ஆனால் பரிசுத்தாவினுடைய வல்லமை இருக்கும் என்றால் ඇඩ්වර්ටයිස්මන්ට් අවශ්‍ය වෙන්නේ නැහැ. அட்வர்டைஸ்மென்ட் தேவையில்லை. ඒක කෙලින්ම උඩට அது යයි. நேரடியாகவே மேலே போகும். ඒකයි චර්චස් වලටත් ඇඩ්වර්ටයිස්මන්ට් අවශ්‍ය නැහැ. அதனாலே தான் சர்ச்சுக்கு கூட விளம்பரம் தேவையில்லை. ඇත්තට සුද්ධාත්මස්ගේ බලය එනවා නම් உண்மையாகவே பரிசுத்தாவினுடைய வல்லமை வரும் என்றால் Facebook අපිට උදව් කරන්නේ නැහැ. Facebook நமக்கு உதவி செய்யாது. අපිට Instagram උදව් කරන්නේ நமக்கு නැහැ. Instagram உதவி செய்யாது. සුද්ධාත්මස්ගේ බලය එනවා නම් මේ හැම දෙයක්ම පරදලා ඒක ඉහළට යයි. பரிசுத்த ஆவியில வல்லமை வரும் என்றால் இவைகள் தோல்வி அடைந்து அது மேலே எழும்பும். අද රාත්‍රියේ ඔබටත් මටත් අවශ්‍යයි සුද්ධාත්මස්ගේ බලය. இன்று இரவு உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படுவது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. මොනවාද මේ සුද්ධාත්මස්ගේ බලය නැත්නම් ආලේපය කියන්නේ? என்ன இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, இந்த அபிஷேகம் என்றால் මම සතිය පසුගිය සතියේ කිව්වා මේක නැවත මම පැහැදිලි කරන්න කියලා. ஆகவே கடந்த கிழமையிலே நான் சொன்னேன், திரும்ப இதை நான் தெளிவுபடுத்துவேன் මම என்று. ඊළඟ සතියේත් මේක කතා කරනවා. இதை குறித்து நான் அடுத்த கிழமையும் பேசுவேன். අපිට දෙවි කෙනෙක් සිටිනවා. நமக்கென்று ஒரு தெய்வம் உண்டு. එකම දෙවියන් වහන්සේ. ஒரே தேவன். එකම දෙවියන් වහන්සේ උනාට ஒரே தேவனாய் இருந்தாலும் එතන තුන් දෙනෙක් සිටිනවා. அதிலே 3 பேர் இருக்கிறார்கள். පියා, பிதா, පුත්‍රෝ යේසුස්, குமாரனாகிய இயேசு, සුද්ධාත්ම වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர். මේ තුන් දෙනාම එකතුව තමයි මේ ලෝකයේ මැව්වේ. இந்த 3 பேரும் இணைந்துதான் இந்த உலகத்தை படைத்தார்கள். මෙතුමාට පියා කියනවා, இவருக்கு பிதாவென்கிறோம், මෙතුමාට යේසුස් කියනවා, இவருக்கு இயேசு என்கிறோம், මෙතුමාට සුද්ධාත්ම වහන්සේ කියනවා. இவருக்கு பரிசுத்த ஆவியானவர் නමුත් තුන් சொல்கிறோம். දෙනාම එකතු කරපුවාම කියනවා දෙවියන් වහන්සේ. ஆனால் இந்த 3 பேரையும் இணைத்து சொல்லுவோம் தேவன் என்று. අපි දෙවියනේ කියලා අඬ ගැව්වත්, நாம் தேவனே என்று கூப்பிட்டால், දෙවියන් වහන්සේ කියලා කිව්වත් தேவன் என்றால் අපි පියාට නොවේ කියන්නේ. நாங்கள் பிதாவுக்கல்ல சொல்வது. අපි කියන්නේ සුද්ධාත්ම නොවේ, යේසුස් වහන්සේ නොවේ. நாம் சொல்வது பரிசுத்த ஆவியானவருக்கும் இயேசுவுக்கும் அல்ல. අපි තුන් දෙනාම කැඳවනවා. நாங்கள் 3 பேரையும் அழைக்கிறோம். මේකට උදාහරණයක් ඇටියට ஒரு உதாரணமாய் ඔබට දන්නවා බිත්තර. உங்களுக்கு தெரியும் முட்டை. අපි බිත්තරයි කියලා කියනවා. நாங்கள் முட்டை என்று එක சொல்லுகிறோம். බිත්තරයි. ஒரு முட்டை.
එක බිත්තරයි. ஒரு முட்டை. නමුත් ඒකේ කොටස් 3ක් තිබෙනවා. ஆனால் அதிலேயும் 3 பிரிவுகள் உண்டு. කොටස් 3ම එකතු වුණාම තමයි ඒකේ බිත්තර இந்த කියන්නේ. 3 பிரிவையும் ஒன்றாய் சேர்த்து தான் முட்டை என்கிறோம். බිත්තරේ කට්ටක් තියෙනවා. முட்டையிலே ஓடு உண்டு. කට්ට විතරක් තියලා මේකේ බිත්තර කියලා කියන්නේ නැහැ. ஓட்டை வைத்துக் கொண்டு இது முட்டை என்று சொல்ல மாட்டோம். අපි මොනවද කියන්නේ? நாம் என்ன சொல்லுவோம்? මේකේ බිත්තරේ කට්ට. இது முட்டையின் ஓடு. සුදු මද තියෙනවා. வெள்ளை கரு உண்டு. සුදු මද විතර දැකලා මේකේ බිත්තර කියන්නේ නැහැ. வெள்ளை கருவை கண்ட மாத்திரத்தில் இது முட்டை என்று මේකේ சொல்வதில்லை. බිත්තරේ සුදු මද. இது முட்டையினுடைய வெள்ளை கரு, කාමද. மஞ்சை கரு. මේකේ බිත්තරේ කාමද. இது முட்டையினுடைய ඒ மஞ்சை වගේ கரு. තමයි පියා, அதுதான் பிதா, පුත්‍රෝ යේසුස් වහන්සේ, குமாரனாகிய இயேசு, සුද්ධාත්ම වහන්සේ. பரிசுத்தாவியானவர். මේ තුන් දෙනා ඉන්නවා. இந்த 3 பேர் අපි இருக்கிறார். මෙතුමාට මොනවද කියන්නේ? நாம் இவருக்கு என்ன சொல்வோம்? දෙවියන් වහන්සේ නෙවෙයි. தேவன் அல்ல, පිය වූ දෙවියන් වහන්සේ. பிதாவாகிய தேவன். ආමේන්. ஆமென். මෙතුමාට මොනවද කියන්නේ? இவருக்கு என்ன சொல்வோம்? දෙවියන් වහන්සේද? தேவனா, යේසුස් වහන්සේ නැමැති දෙවියන් වහන්සේ. இயேசுவாகிய தேவன். මෙතුමාට සුද්ධාත්ම වහන්සේ නැමැති දෙවියන් වහන්සේ. இவருக்கு சொல்வோம் பரிசுத்த ஆவியாகிய தேவன். නමුත් මේ තුන් දෙනාම එකතු කරවම කියනවා දෙවියන් වහන්සේ කියලා. ஆனால் இந்த 3 பேரையும் இணைத்து சொல்லுகிறோம் தேவன் என்று. තුන් දෙනෙක් හිටියට 3 பேர் இருந்தாலும் ඒ තුන් දෙනා එකට තමයි ඉන්නේ. இந்த 3 பேரும் ஒன்றாக එකම இருக்கிறார். සිතුවිල්ලෙන් තමයි සිටින්නේ. ஒரே சிந்தனையோடு தான் இருக்கிறார். ඒගොල්ලන්ගේ සිතුවිල් වෙනස් වෙන්නේ නැහැ. அவர்கள் சிந்தனைகள் මේ மாறாது. ලෝකයේ මැව්වන් පස්සේ இந்த உலகத்தை படைத்தது මනුෂ්‍ය වැරද්ද පාපය කරපු ගාම மனிதன் பாவம் செய்தது මනුෂ්‍යව ගලවන්ට කෙනෙක් ගිහිල්ලා දෙවි කෙනෙක් ගිහිල්ලා මැරෙන්න අවශ්‍යයි. அந்த மனிதனை திரும்ப ரட்சிக்க ஒரு தெய்வம் போய் மறிக்க வேண்டும். මේම කතා කරන මොහොතේ තුන් දෙනාම இப்படி 3 பேரும் பேசும் பொழுது යේසුස් වහන්සේ කිව්වා இயேசு சொன்னார், මම යන්න. நான் போகிறேன். යේසුස් වහන්සේ පියාණන් වහන්සේ තල්ලු කෙරුවේ නැහැ. இயேசுவை பிதா ஊந்தி தள்ளவில்லை. සුද්ධාත්ම වහන්සේ තල්ලු කෙරුවේ නැහැ. பரிசுத்தாவியானவர் தள்ளவும் இல்லை. වහන්සේම කිව්වා මම ගිහිල්ලා මැරෙන්න. அவரே அர்ப்பணித்து சொன்னார், நான் போய் මම එයාව மறிக்கிறேன். ගලවන්නම්. நான் இவர்களை ரட்சிக்கிறேன். ඒ නිසා පියා කිව්වා හරි මම ඔයාව එවන්නම්. அந்த வேளையிலே பிதா சொன்னார், நான் உன்னை සුද්ධාත්ම වහන්සේ அனுப்புகிறேன். කිව්වා අපි එවන්නම්. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நாங்கள் ඒතර அனுப்புகிறோம். සුද්ධාත්ම වහන්සේ කිව්වා அந்த வேளையிலே ඔබ பரிசுத்த ஆவி சொன்னார், ඔවුන්ව ගලවලා ස්වර්ගයට ආවන් පස්සේ நீர் அவர்களை ரட்சித்து பரலோகத்துக்கு வந்ததுமே මේ මනුෂ්‍යයන් වැටෙයි. இந்த மனிதர்கள் උන්ව விழுவார்கள். ශක්තිමත් කරන්න කෙනෙක් අවශ්‍යයි. இவர்களை பலப்படுத்த ஒருவர் தேவை. ඒකට මම යන්නම් කියලා. அதுக்கு කිව්වා. நான் செல்லுகிறேன் என்று. ඒ නිසා යේසුස් වහන්සේ මනුෂ්‍යව ගැලවුවන් පස්සේ அதில் எனவே இயேசு கிறிஸ்து மனிதனை ரட்சித்ததும் උන්වහන්සේ ස්වර්ගයේ සිටිනවා. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். පියාගේ දකුණු පැත්තේ වාඩිලා ඉන්නවා. பிதாவின் வலது பரியசத்தில் මේ இருக்கிறார். පියාණන් වහන්සේ යේසුස් වහන්සේ එකතු වෙලා සුද්ධාත්ම වහන්සේ අපිට එව්වා. இந்த பிதாவும் இயேசுவும் ஒன்றாய் இணைந்து நமக்காக பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். ඒ නිසා ඔබ සමග මා සමග අද සිටින්නේ සුද්ධාත්ම වහන්සේ. எனவே உங்களோடும் என்னோடும் இன்று இருப்பது பரிசுத்த හැබැයි ஆவியானவர். සුද්ධාත්ම වහන්සේ තුලින් අපි යේසුස් වහන්සේගේ පියාණන් වහන්සේගේ අභිමුඛය අපිට ඇඟෙන්න පුළුවන්. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இயேசுவுடைய பிதாவினுடைய பிரசன்னத்தை சமூகத்தை நமக்கு உணர முடியும். සුද්ධාත්ම වහන්සේ තුලින් අපි සිටින මොහොතේ பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் நாம் இருக்கும் பொழுது, කතා කරන මොහොතේ பேசும் பொழுதே අපිට උන්වහන්සේගේ ආලේපය අප තුල එනවා. நமக்கு அவருடைய அபிஷேகம் வருகிறது. මම නැවත කියන්නම්. நான் திரும்ப சொல்லுகிறேன், දැන් සුද්ධාත්ම වහන්සේ මා සමග ඉන්නවා. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். දැන් இப்பொழுது යේසුස් වහන්සේ කිව්වා இயேசு சொன்னார், නුඹලට යමක් අවශ්‍ය නම් உங்களுக்கு ஒன்று தேவை என்றால் මාගේ නාමයෙන් என் நாமத்தினாலே පියා වෙත ඉල්ලන්න. பிதாவின் இடத்திலே கேளுங்கள், පියා එක දෙයි. பிதா அதை தருவார். ආමේන්. ஆமென். අපි යමක් අවශ්‍ය නම් நமக்கு ஒன்று தேவை என்றால் යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் මගේ පියාණනේ කියලා උන්වහන්සේ වෙත යන්න පුළුවන්. என் பிதாவே என்று அவரிடத்திலே செல்ல முடியும். නමුත් මට යන්න බෑ. ஆனால் எனக்கு போக முடியாது. මාව කෙනෙක් ගෙනියන්න අවශ්‍යයි. என்னை ஒருவர் அழைத்து செல்ல வேண்டும். ඒ තැනත්ත තමයි அந்த நபர் தான் සුද්ධාත්ම වහන්සේ. பரிசுத்த ඒ ஆவியானவர். නිසා සුද්ධාත්ම වහන්සේ එක්ක සම්බන්ධන මොහොතේ எனவே பரிசுத்த ஆவியானவரோடு இணையும் මම பொழுது, යේසුස්ගේ නාමයෙන් පියා වෙත ඉල්ලන මොහොතේ நாம் இயேசுவின் நாமத்தில் பிதாவிடத்திலே கேட்கும் பொழுது උන්වහන්සේ එක මට දෙනවා. அதை எனக்கு அவர் தருகிறார். ඇයි? ஏன்? මම සුද්ධාත්ම වහන්සේ තුලින් நான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் පියා වෙත ඉල්ලනවා. பிதாவின் இடத்திலே கேட்கிறேன். අපි කිසිම දෙයක් நாம் எதையும் යේසුස් වහන්සේ වෙත ඉල්ලන්නේ නැහැ. இயேசுவின் இடத்திலே கேட்பதில்லை. බයිබලයේ යෝහන් 16:33 දාලා තියෙනවා. வேதத்திலே யோவான் 16:33 சொல்லுகிறது, ඒ දවස්වලදී නුඹලා කිසිවක් මගෙන්
இல்லන්න. அந்நாட்களில் நீங்கள் எதையும் என்னிடத்திலே பெற்றுக்கொள்ள යේසුනේ மாட்டீர்கள். මට මේක දෙන්න. இயேசுவே எனக்கு இதை தா. යේසුනේ මට මේක මට අවශ්‍යයි. இயேசுவே எனக்கு இது தேவை. එහෙම ඉල්ලන එක වැරදි. அப்படி கேட்பது தவறு. අපි මොනවද කරන්න ඕනේ? நாம் என்ன செய்ய வேண்டும்? යේසුස්ගේ නාමයෙන් පියා වෙත ඉල්ලන්න අවශ්‍යයි. இயேசுவின் நாமத்தில் பிதாவின் இடத்திலே கேட்க வேண்டும். ஆமென். එවිට පියා අපිට ලබා දෙයි. அப்பொழுது பிதா நமக்கு தருவார். නමුත් මේ ආන්න එකෙන් කාරණා තුනක් තියෙනවා. இப்படி கேட்பதிலே 3 காரியங்கள் உண்டு. දැන් මට යම්කිසි පෑදීමක් අවශ්‍යයි. இப்பொழுது எனக்கு ஒரு தெளிவு தேவை. මට යම්කිසි දෙයක් මම දැනගන්න අවශ්‍යයි. நான் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ඒ දැනුම දෙන්නේ පියා නොවේ. அந்த அறிந்து கொள்ளுதலை கொடுப்பது பிதாவல்ல. ඒක දෙන්නේ සුද්ධාත්මාස. அதை கொடுப்பது பரிசுத்த මම ஆவியானவர். කොයිද යන්න ඕනේ? நான் எங்கு செல்ல வேண்டும்? මම මොනවද කතා කරන්න நான் ඕනේ? எதை பேச வேண்டும்? මේ හැම දෙයක්ම දෙන්නේ සුද්ධාත්මාස. அவைகள் எல்லாம் தருவது பரிசுத்த ஆவியானவர். සනසන්නේ, என்னை මම ஆறுதல் ශක්තිමත් படுத்துவது, කරන්නේ என்னை பலப்படுத்துவது සුද්ධාත්මාස. பரிசுத்த මට ஆவியானவர். යාක්ෂා කරන්න උදව් කරන්නේ எனக்கு ஜெபிக்க உதவுவது සුද්ධාත්මාස. பரிசுத்த ஆவியானவர். බයිබලය මට උගන්වන්නේ සුද්ධාත්මාස. வேதத்தை எனக்கு கற்றுக் கொடுப்பதே මා பரிசுத்த සමග ஆவியானவர். ඉන්නේ සුද්ධාත්මාස. என்னோடு கூட இருப்பது பரிசுத்த මා ஆவியானவர். සමග ඉන්නේ සුද්ධාත්මාස. என்னோடு வருவது பரிசுத்த හැම ஆவியானவர். තැනම උන්වහන්සේ මාත් එක්ක ඉන්නවා. எல்லா இடங்களிலும் அவர் என்னோடு இருக்கிறார். නමුත් ஆனாலும் යම්කිසි දෙයක් අපිට අවශ්‍ය නම් ஏதாவது ஒன்று நமக்கு தேவை අපි என்றால் පියා වෙත ඉල්ලනවා. நாம் பிதாவின் இடத்தில் එහෙනම් கேட்கிறோம். පියා වෙත ඉල්ලන දේවල් තියෙනවා, සුද්ධාත්මාස වෙත ඉල්ලන දේවල් තියෙනවා. அப்படி என்றால் பிதாவின் இடத்துல கேட்கிற காரியங்களும் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் இடத்துல கேட்கிற අපි காரியங்களும் உண்டு. ද්‍රව්‍ය දේවල්, භාණ්ඩවල් පියා වෙත ඉල්ලනවා. நாங்கள் சடப்பொருள்களை பிதாவின் இடத்துல கேட்கிறோம். මට මුදල් දෙන්න. எனக்கு பணத்தை මට தாரும். නිවස දෙන්න. எனக்கு வீட்டை தாரும். වාහනේ දෙන්න. எனக்கு வாகனங்களை මේක தாரும். යම්කිසි භාණ්ඩයක්. இப்படி ஏதாவது சடப்பொருள், නමුත් ඇඟීම් සම්බන්ධ දේවල් ஆனால் உணர்வு பூர்வமானவைகள், මට ප්‍රාක්ෂාව දෙන්න. எனக்கு ஞானத்தை தாரும். ඒක දකින්න බෑ. அதை காண முடியாது. මාවද මග පෙන්වන්න. நீர் என்னை வழி நடத்தும். මම ඔහු සමග කතා කරන මොහොතේ ඔහුට ඒක ඔහුට සමග කතා කරන්න. நான் அவரோடு பேசும் பொழுது நீர் அவரோடு பேசுவீராக. මගේ දුකේදී මගේ වේදනා ඉවත් කරන්න. என் துக்கத்தின் வேதனைகளை මේ நீக்குவீராக. ඔක්කොම ඇඟීම් දේවල්. இவையெல்லாம் உணர்வுவான. මේවා කාගෙන්ද ඉල්ලන්නේ? இது யாரிடத்தில் கேட்பது? සුද්ධාත්මාසගේ. பரிசுத்த ஆவியானவரிடத்திலே. ඔබට පැහැදිලි? உங்களுக்கு இது தெளிவா? මට කෝටි 10කට ගයක් ඕනේ. எனக்கு 10 கோடி பெருமையான வீடு தேவை. කාගෙන්ද ඉල්ලන්නේ? யாரிடத்தில் கேட்பது? පියාණන් වහන්සේගේ. பிதாவின் இடத்துல. පියා ඒ කාලා මට කෝටි 10 දුන්නා. பிதா அதை கேட்டு எனக்கு 10 கோடி கொடுத்தார். හැබැයි කොතනද මේ ගේ ගන්නෙ? ஆனால் எங்கு இந்த வீட்டை எடுப்பது? කොයි ගෙදර ගන්නෙ? எந்த வீட்டை எடுப்பது? ඒ කාගෙන්ද? அது கொடுப்பது யார்? සුද්ධාත්මාස. பரிசுத்த ஆவியானவர். ආමේන්. ஆமென். පියාගෙන් ඉල්ලනවා, பிதாவின் இடத்துல கேட்கிறோம், සුද්ධාත්මාසගේ ඉල්ලනවා. பரிசுத்த ஆவியின் இடத்துல හැබැයි கேட்கிறோம். යේසුස් ගාව කිසිම දෙයක් ඉල්ලන්නේ නැහැ. ஆனால் இயேசுவின் இடத்துல எதையும் கேட்பதில்லை. තුන. மூன்றாவது, යේසුස්ගේ නාමයෙන් අපි අන්න කරනවා. இயேசுவின் நாமத்தில் நாம் මේ கட்டளையிடுகிறோம். ප්‍රශ්නේ ඉවත්වියන්. இந்த பிரச்சனை நீங்கட்டும். යේසුස්ගේ නාමයෙන් මේක ලැබේවා. இயேசுவின் நாமத்தில் இது கிடைப்பதாக. යේසුස්ගේ නාමයෙන් ඔබ සුව වෙන්න. இயேசுவின் நாமத்தில் நீ சுகமாகு. අන්න කිරීම කරන්නේ යේසුස්ගේ නාමයෙන්. கட்டளை இடுவது இயேசுவின் நாமத்தில். මම විශ්වාස කරන මේක පැහැදිලි කියලා. நான் விசுவாசிக்கிறேன், இது உங்களுக்கு தெளிவு. ඔබගේ ව්‍යාපාර දියුණු වෙන්න ඕනේ. உங்கள் வியாபாரம் முன்னேற வேண்டும். මේක සුද්ධාත්මාසගෙන් ඉල්ලන්න. அதை பரிசுத்தாவின் இடத்தில் கேளுங்கள். සභාව වර්ධනය වෙන්න ඕනේ. சபை வளர்ச்சி பெற வேண்டும். මේක සුද්ධාත්මාසගෙන් ඉල්ලන්න ඕනේ. இதை பரிசுத்தாவின் இடத்தில் கேட்க வேண்டும். මට අලුත් පාරක් විවෘත කළ දෙන්න මගේ දියුණුවට. என் முன்னேற்றத்துக்காக ஒரு புதிய வழியை திறந்து கொடுப்பீராக. ඒක සුද්ධාත්මාස සමග. அது பரிசுத்தாவின் இடத்தில் මේ கேட்க வேண்டும். සුද්ධාත්මාස වෙන කොයිවත් නැහැ. இது பரிசுத்தாவியானவர் வேற எங்கும் இல்லை. යෝවාන් 14 පරිච්ඡේදය සඳහන් කළ තියෙනවා. யோவான் 14 படி නොබලා සමග සිටිනවා. உங்களோடு கூட இருக்கிறார், නොබලා තුල සිටිනවා. உங்களுக்குள்ளே இருக்கிறார், නොබලා කෙරෙහි සිටිනවා. உங்கள் மேலே இருக்கிறார். තුනක්. 3, නොබලා සමග සිටිනවා. உங்களோடு இருக்கிறார். ඔබගේ සම්බන්ධය වැඩි වෙන්න உங்கள் உறவு அதிகரிக்கப்படப்பட ඔබගේ ලයිෆ් පාර්ට්නර් වෙනවා. உங்கள் வாழ்க்கை பார்ட்னர் ஆவார். ආමේන්. ஆமென். හැබැයි ලයිෆ් පාර්ට්නර් වුණාට லைஃப் பார்ட்னர் ஆனாலும் හැම පාර්ට්නර්ලාව කන්ට්‍රෝල් කරන්න හැම කෙනාම ඉඩ දෙන්නේ නැහැ. எல்லா பார்ட்னர்மார்களையும் கண்ட்ரோல் பண்ண எல்லோரும் இடம் கொடுக்க மாட்டார்கள். නමුත් අපි කියනවා ஆனா நாம் சொல்லுகிறோம், මගේ කැමත නොවේ. என் சித்தம் அல்ல, ඔබේ කැමත කරන්න. உம்முடைய சித்தத்தை செய்யும். ඒම කරනව උන්වහන්සේ පාවිච්චි කරනවා. அப்படி උන්වහන්සේ පාලවන්ත ලෙස මඟ அப்படி செய்பவர்களை அவர் பயன்படுத்தி மிக வல்லமையாய் அவர் வழி நடத்துவார். ஆமென். මේ සුද්ධාත්මාස ඉටියට இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்த மாத்திரத்திலே මගව iPad එකක් තියෙනවා.
என்னிடத்திலே ஒரு ஐபேட் உண்டு. මේ iPad එකේ බැටරි එක දැන් තියෙන්නේ 86ක්. இப்பொழுது இந்த ஐபேடில் இருக்கிற பேட்டரி சார்ஜ் ஆனது 86க்கு இருக்கிறது. ஏன் මේක හොඳට charge කරලා තියෙන්නේ. இது நன்றாக சார்ஜ் பண்ணி ඒකේ කරන්ට් එක සම්බන්ධ කරලා තියෙන්නේ. இது கரண்டோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ඒ වගේ තමයි அதே போலதான் ආලේප කියන්නේ அபிஷேகம் என்பது සුද්ධාත්මාසගේ බලය. பரிசுத்த ஆவியுடைய வல்லமை. මේ බලය කොච්චරක් මට ලැබෙනවද? இந்த வல்லமை எவ்வளவு எனக்கு கிடைக்கிறது? එච්චර බලවන්ත ජීවිතයක් මට ජීවත් වෙන්න පුළුවන්. அந்த அளவுக்கு வல்லமையான ஒரு வாழ்க்கை வாழலாம். මම කොහොමද මේ බලය වෙන්නේ? බලය ලබා ගන්නේ. நான் இந்த வல்லமையை எப்படி උදේ මම பெற்றுக்கொள்வது? iPad එක charge කළා. காலையிலே நான் ஐபேட் දවල් சார்ஜ் මම பண்ணேன். charge කළා. பகல் சார்ஜ் பண்ணேன். සම්බන්ධ වුණා. ஒரு இணைப்பு. ඔබයි සුද්ධාත්මාස සමග ඔබ කතා කරන හැම මොහොතක්ම ඔබගේ ජීවිතේ යම්කිසි බලයක් ඇති වෙනවා. ඒක තමයි ආලේපය. நீங்கள் பரிசுத்த ஆவியோடு பேசுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஒரு வல்லமை உண்டாகிறது. அதுதான் அபிஷேகம். සුද්ධාත්මන් වහන්සේව දෙවියන් පියාණන් වහන්සේව යේසුස් වහන්සේව කවදත් පාවිච්චි කරන්න එපා යම්කිසි දෙයක් ලබා ගන්න පමණක්. பரிசுத்த ஆவியானவரை, பிதாவை, இயேசு கிறிஸ்துவை ஒரு நாளும் பயன்படுத்த வேண்டாம். ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள උන්වහන්සේට ස්තුති කරන්න පුරුදු වෙන්න. அவருக்கு நன்றி செலுத்த பழகுங்கள். ලයිෆ් එකේ thank you කියන word එක ඉතා powerful. வாழ்க்கையிலே நன்றி என்கிற வசனம் ரொம்ப வல்லமையானது. ඒක ඔබගේ wife වෙන්න පුළුවන්, husband වෙන්න පුළුවන්. அது உங்கள் மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம். සමහරවිට සමහරගේ ඇයි මට thank you කියන්නේ කියලා. ஒரு சிலர் சொல்வார்கள், ஏன் எனக்கு நன்றி சொல்லுகிறீர்கள் என்று. මාව තුන්වෙනි මනුස්සයෙක් කියලා හිතුවද කියලා. என்னை மூன்றாவது மனிதனாய் நினைத்தீராய்? இல்லை. thank you කියන එක තමයි ජීවිතයේ හොඳ ගති ගුණයක්. நன்றி என்று சொல்வதுதான் வாழ்க்கையிலே நல்ல பழக்கம். බයිබලේ ගීතාවල 103 වෙනි පරිච්ඡේදය සඳහන් කරලා තියෙනවා මාගේ ආත්මය ස්වාමීන් වහන්සේට ස්තුති කර. வேதத்திலே சங்கீதம் 103ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே. ඔබගේ ඉදිරියේ තියෙන ප්‍රශ්නේ ඉවර වෙන්න ඕන නම්, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனை நீங்க வேண்டும் என்றால், ඔබගේ පිටිපස්සේ තියෙන ප්‍රශ්නය උන්වහන්සේ ඉවර කරපෙකට ස්තුති කරන්න මේකෙන් ඔබ ජය ගන්නවා. ஆகவே உங்களுக்கு பின்னாலே இந்த பிரச்சனையை முடித்ததற்காக நன்றி செலுத்துங்கள். இவைகளிலே வெற்றி பெறுவீர்கள். thank you කියන පුරුදු වෙන්න. நன்றி சொல்ல பழகுங்கள். උන්වහන්සේ ස්තුති කරන්න. அவரை ஸ்தோத்திரியுங்கள். සුපර් මාකට් එකේ සිකුඩි කෙනෙක් දොර ඇරිච්ච ගම ඔබ කඩාගෙන යන්න එපා. සුපර් නතර වෙලා thank you කියන පුරුදු වෙන්න. சூப்பர் மார்க்கெட்லயே ஒரு செக்யூரிட்டி கதவை திறந்த மாத்திரத்தில் அப்படியே ஓட வேண்டாம். நின்று நன்றி சொல்லுங்கள். යේසුස් වහන්සේ කුෂ්ඨයෙන් දාදෙනෙක්ව සුව කළා. இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். 9 දෙනාම සුව වුණා. 9 பேரும் ඔවුන් சுகமானார்கள். 10 යන මොහොතේ 10 සුව වුණා. 10 பேர் போகும் பொழுது 10 பேரும் මොකද சுகமானார்கள். එක්කෙනෙක් ආපහාවා. ஆனால் திரும்ப ஒருவர் வந்தார். ජේසුනේ thank you කියලා කිව්වා. இயேசுவே நன்றி என்றார். යේසුස් වහන්සේ ආපු ප්‍රශ්න මේකයි. இயேசு கேட்ட கேள்வி இதுதான். අනිත් 9 දෙනාකෝ மற்ற 9 பேர் எங்கே? ලයිෆ් එක උදේ නැගිට්ටම காலையிலே எழுந்ததும், සුද්ධාත්මනේ thank you මේ දවස මට දුන්න නිසා. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி இந்த நாளை මේ கொடுத்ததற்காக. දවස ඔබගේ හස්තයට බාර දෙනවා කියලා කියන්න. இந்த நாளை உம்முடைய கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று ඔබ சொல்லுங்கள். හැම වැඩක් කරන මොහොතේ நான் ஒவ்வொரு வேலையும் செய்யும் ඔබ பொழுது, හැම වැඩක් කරන මොහොතේ நீங்கள் ஒவ்வொரு வேலையும் செய்யும் பொழுது උන්වහන්සේව කැඳවන්න. அவரை அழையுங்கள். එක වැඩක් ඉවරන මොහොතේ ஒரு வேலை முடிந்ததா ස්තුති කියලා කියන්න. நன்றி என்று ඒක சொல்லுங்கள். තමයි වැදගත්. அதுதான் මා முக்கியம். යේසුස්ට ප්‍රශංසා කරනවා. நான் இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன். උන්වහන්සේගේ නාමය නිසා, அவர் நாமத்தாலே, උන්වහන්සේගේ ගැලවීම නිසා, அவருடைய இரட்சிப்புக்காக, උන්වහන්සේගේ ලේ නිසා அவருடைய இரத்தத்துக்காக ස්තුති කරන අතවත තමයි තා වැදගත්. நன்றி செலுத்துகிற இருதயம் தான் முக்கியம். ඒ නිසා උන්වහන්සේට ස්තුති කරන්න, எனவே அவருக்கு நன்றி செலுத்துங்கள். උන්වහන්සේට හැමදාක්ම බාර දෙන්න. அவருக்கு எல்லாம் ஒப்பு கொடுங்கள். එක් වතාවක් 100 එක දවසට 100 වතාවක් සුද්ධාත්මස්ත එක්ක සම්බන්ධ වෙනවා. ඔබ 100 වතාවක් ඔබ බලවන්ත වෙනවා. ஒரு நாளைக்கு 100 முறை பரிசுத்த ஆவியானவரோடு இணைகிறீர்களா? அப்பொழுது 100 முறை நீங்கள் பலப்படுகிறீர்கள். ඔබ මේ ස්ථානයේ විල වාඩි වෙනම සුද්ධාත්මනේ මේ ස්ථානට ඔබ මාව ගෙන ආපු නිසා ස්තුති කියලා කියන්න. நீங்கள் இந்த இடத்திலே அமர்ந்ததுமே, பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னை இந்த இடத்திலே அழைத்து வந்தீரே நன்றி. අද දෙවියන් වහන්සේ අපිට හැම දෙයක්ම දීලා තියෙනවා. இன்று நமக்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். කොච්චර සම්බන්ධ වෙනවද? எவ்வளவு இணைக்கிறோமோ එතරම් අපේ ජීවිතයේ සුද්ධාත්මස්ගේ ආලේප ලැබෙනවා. அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானுடைய ඔබ அபிஷேகத்தை කොතරම් ආලේප ලබා ගන්නවද? நீங்கள் எவ்வளவாய் அபிஷேகத்தை பெறுகிறீர்களோ එතරම් බලවන්ත ලෙස ඔබගේ ජීවිත උසස්කමක් ඇති වෙයි. அவ்வளவாய் பலமாய் உங்கள் வாழ்க்கை உயரும். සුද්ධාත්මස්ගේ ආලේපය සහ සුද්ධාත්මස්ගේ බලය අපට ලැබෙන්නේ උන්වහන්සේ සමග ඇති කරන සම්බන්ධකමෙන්. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் நமக்கு கிடைப்பது அவரோடு இருக்கிற உறவின் நிமித்தம். එක ගලක් තව ගලක් වදින මොහොතේ ගින්දරක් එන වගේ තමයි. ඔබ කී වතාවක් වදිනවද?
එතරම් වතාව ඔබගේ ජීවිතේ ඔබ බලවන්ත ලෙස පත් වෙනවා. ஒரு கல் இன்னொரு கல்லோடு மோதும் பொழுது எப்படி நெருப்பு வருகிறதோ அதே போலதான் நீங்கள் எத்தனை முறை மோதுகிறீர்களோ அந்த அளவுக்கு எரிவீர்கள். ආලේප කැමති වෙන්න. அபிஷேகத்தை விரும்புங்கள். දේව බලය කැමති වෙන්න. தேவ வல்லமை விரும்புங்கள். ஏன்? බලෙන් නොවේ, ශක්තියෙන් නොවේ. பலத்தினாலும் அல்ல, සියල්ල කරන්න பராக்கிரமத்தினாலும். පුළුවන් සුද්ධාත්මා තුළින්. சகலமும் பரிசுத்தாவினாலே செய்யலாம். බයිබලේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் ඔබට சொல்லுகிறது අල්ලන්න බැරි දේවල් ඔබ අල්ලයි. நீங்கள் பிடிக்காதவைகளை பிடிப்பீர்கள். සුද්ධාත්මා සෙන මොහොතේ பரிசுத்தாவினால் ඔබ வரும்போது ශක්තිමත් වෙයි. நீங்கள் பலப்படுவீர்கள். මුළු පොළොවටම දෙවියන් වහන්සේ උසස් කරයි. இந்த முழு பூமிக்கே தேவனை උන්වහන්සේ ඔබ உயர்த்துவீர்கள். වලිග කරන්නේ. அவர் உங்களை வாழாக்க மாட்டார். උන්වහන්සේ ඔබ ඉස්සකයි. அவர் உங்களை தலையாக்குவார். මේක ඇති වෙන්නේ ආලේපේ. அது உண்டாவது அபிஷேகத்திலே. මා ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், මගේ චර්ච් එක දියුණු වෙන්න என் சர்ச் முன்னேற මගේ Facebook එකට වඩා என் பேஸ்புக்கை காட்டிலும் සුද්ධාත්මස්ගේ බලය තිබුණා නම් ඊට වඩා ලොකු දෙයක් නැහැ. பரிசுத்த ஆவியின் வல்லமை இருந்தால் அதை காட்டிலும் பெரிதொன்றும் இல்லை. මේ ලෝකෙම කිතුණු ධර්මය මෙතරම් ව්‍යාප්ත වෙලා ලොකු වෙලා තියෙනවා නම් ඒ කාලේ Facebook තිබුණේ නැහැ. ඒක සිදු වුණේ සුද්ධාත්මස්ගේ බලයෙන්. முழு உலகமே இப்பொழுது கிறிஸ்தவ மதத்திலே விரிவடைந்திருக்கிறது என்றால் அந்த காலத்திலே பேஸ்புக் இருக்கவில்லை. அது நடந்தது பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே. ඔබ ඕන දෙයක් කරන්න පුළුවන්. நீங்கள் எதையும் செய்யலாம். ඒක සේවයක් වෙන්න அது පුළුවන්. ஊழியமா இருக்கலாம், ඒක worship වෙන්න පුළුවන්. அது worshipா இருக்கலாம், නිරාම දේශනාවක් වෙන්න அது පුළුවන්. பிரசங்கமா இருக்கலாம். නමුත් සුද්ධාත්මස්තුලින් සිදු වුනේ නැත්නම් මේ දේ දෙවියන් වහන්සේ පිළිගන්නේ නැහැ. அது பரிசுத்த ஆவியினாலே நடக்காவிட்டால் அதை தேவன் ஏற்றுக்கொள்ள ඔබ மாட்டார். ආගමික කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் மதத்தை சார்ந்தவராய் ක්‍රිස්තියන් இருக்கலாம், කියලා කියන්න පුළුවන්. நீங்கள் கிறிஸ்டியன் என்று ඔබ சொல்லலாம், උසස් කෙනෙක් වෙන්න පුළුවන්. நீங்கள் பெரிய கனவானாய் இருக்கலாம். සුද්ධාත්මන් වහන්සේගෙන් සිදු නොවන දෙයක් උන්වහන්සේ පිළිගන්නේ නැහැ. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாய் நடக்காதது எதுவோ அதை அவர் මේ விரும்புவதில்லை. රාත්‍රී මා කියන කැමතියි. இரவு நான் சொல்லுகிறேன், නිතර සුද්ධාත්මස්තේ කතා කරන්න. அடிக்கடி பரிசுத்த ஆவியோடு பேசுங்கள். සුද්ධාත්මය ඔබ මට අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவர் நீர் ඔබ මා தேவை. සිටීම මා සමග සිටීම ඉතා ලොකු ශක්තියක්. நீர் என்னோடு கூட இருப்பது மிகப்பெரிய ඔබ பலன். පමණක් මා සමග සිටියත් ඇති. நீர் மாத்திரம் என்னோடு இருந்தால் போதும். හලෙලුයා. ஹalleluya. මම මේ සිකුරා දවස් යන මොහොතේ මා කයලා දෙනවා සුද්ධාත්මස්තේගේ අඬ කොහමද දාන්නේ කියලා. நான் வரும் வெள்ளிக்கிழமை நாட்களிலே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன் பரிசுத்த ஆவியானுடைய குரலை எப்படி கேட்பது. සුද්ධාත්මස්තේගේ අඬ කොහමද දාන්නේ. பரிசுத்த ஆவியின் குரலை எப்படி මේ වැඩේ හරියයි මේ වැඩේ හරියන්නේ නැහැ. இந்த வேலை சரி வரும், இந்த வேலை சரி வராது. කොහොමද දැනගන්නේ. எப்படி அறிந்து கொள்வது. මම ඔබ සමග කතා කරනවා. நான் உங்களோடு பேசுவேன், ඔබ උන්වහන්සේ සමග සම්බන්ධ ඇති කරන්න. நீங்கள் அவரோடு தொடர்பை ஏற்படுத்துங்கள். හලෙලුයා. ஹalleluya. අද එක දෙයක් ඔබට මතක් කරන්න කැමතියි. இன்று ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ඔබ කලින් සුද්ධාත්මස්තුලින් පිරුණ කෙනෙක් වෙන්න පුළුවන්. முன்பு நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிரம்பினவராய் இருக்கலாம். දැන් ඔබ යාක්ෂා කරන්න බලනවා යාක්ෂා කරන්න බෑ. இப்பொழுது நீங்கள் ஜெபிக்க எத்தனிக்கிறீர்கள், ஆனால் முடியவில்லை. නමුත් කාලේ දෙනවා නමුත් ඒක වෙන්නේ නැහැ. ஆனால் காலங்களை கொடுக்கிறீர்கள், நேரத்தை கொடுக்கிறீர்கள், அது நடப்பதில்லை. ඔබ දන්නවද? உங்களுக்கு தெரியுமா, ඔබ එක ලෙවල් එකට ගියාම நீங்கள் ஒரு லெவலுக்கு சென்றதும் සුද්ධාත්මස් ඔබ ළඟ ඉන්නේ ඔබගේ ඇඟට තේරෙයි. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகில இருப்பது உங்கள் சரீரத்துக்கு ඔබගේ உணரும். කාමරේ කවුද ඉන්න එක වගේ තේරෙයි. உங்கள் அறையில யாரோ ஒருவர் இருப்பது போல ඔබගේ உணர்வு. වාහනේ කවුද ඉන්න වගේ තේරෙයි. உங்கள் வாகனத்தில் யாரோ ஒருவர் இருப்பதை போல නමුත් ඒක உணர்வு. ලෙවල් එකක් එන්න ඕනේ. ஆனால் அது ஒரு லெவலுக்கு வர வேண்டும். ඒක කොච්චර කාලයක් ඇයිද කොච්චර දවස් ඇයිද දන්නේ නැහැ. அது எவ்வளவு நாள் எவ்வளவு காலம் செல்லும் என்று தெரியாது. ඒක ඔබ උන්වහන්සේ සමග සිටින්නා වූ ජීවිතය අනුව තමයි. அது நீங்கள் அவரோடு இருக்கிற வாழ்க்கை பொருட்டு தான் இருக்கிறது. මේ ලෝකේ හැම කෙනාට වඩා இந்த உலகத்தில் எல்லோரையும் காட்டிலும் උන්වහන්සේ පමණක් හිටියත් ඇති. அவர் மாத்திரம் இருந்தால் போதும். මේ ලෝකෙම ඔබගේ පැත්තටයි. இந்த உலகமே உங்கள் வசம் வந்துவிடும். හලෙලුයා. ஹalleluya. කිතුණු ආගම පතුරන්න අවශ්‍ය නැහැ. கிறிஸ்தவ மதத்தை நாங்கள் சொல்ல அவசியமில்லை. අනිත් අයව ආගමෙන් තව කිතුණු ආගමට අගමන්න අවශ්‍ය නැහැ. மற்றவர்களை அவர்கள் மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு எடுக்கவும் அவசியமில்லை. කිතුණුවන් ආත්මිකව වුණත් නිකම්ම අනිත් අය කිතුණු ධර්මයටයි. கிறிஸ்தவர்கள் ஆவிக்குள் ஆனால் தானாகவே மற்ற மதஸ்தார் கிறிஸ்தவ කාමත් மதத்துக்கு එන්න කියන්න ඕනේ නැහැ. யாரையும் வாங்கள் என்று அழைக்க தேவையில்லை. ඔව් වෙනස් වෙයි. அவர்கள் மாறுவார்கள். නමුත් ඔබට ඒක ඇඟෙන්නේ නැත්තම් ஆனால் உங்களுக்கு அது ඔබ உணராவிட்டால் තුල යම්කිසි කටහඬක් එයි. உங்களுக்குள்ளே இருந்து ஒரு குரல் வரும், ඒක යක්ෂයෙක්. இது பிசாசு. වාට තාම ඇඟෙන්නේ නැහැ. உங்களுக்கு இன்னும் உணர்வதில்லை. give up කරන්න එපා. நீ பின்வாங்க வேண்டாம். ඒක තව ඉන්න. அதிலே තව உறுதியாக ඉන්න. இன்னும் இருங்கள். සමහර කාලේ ஒரு சில காலங்களிலே මම ආත්මන් වහන්සේ හොඳට ඇඟුණ කාලය තිබුණා.
நான் ஆவியானவரை நன்றாய் உணர்ந்த සමහර காலம் කාලවල ආව ඇඟුන්නේ ஒரு சில காலங்கள் வந்தது உணரவில்லை. මගේ ජීවිතේ ටිකක් ඈත්වීම සිදු වුණා. என் வாழ்க்கையில சில தூரங்கள் ஏற்பட்டது. ඇයි මමත් මිනිසෙක් නිසා. ஏனென்றால் நானும் மனிதன் என்ற ඒක පිළිගන්න අවශ්‍යයි. அதை ஏற்றுக்கொள்ள නමුත් මම නැවත ගියාම நான் திரும்ப போனதும் මම යාක්ෂා කරනවා. நான் ஜெபிக்கிறேன். මට යාක්ෂා කරන්න බෑ. எனக்கு ஜெபிக்க முடியாது. නිරාගෙන් ඉන්නවා. உபவாசமா இருக்கிறேன். නමුත් යාක්ෂාවල එන්නේ නැහැ. ஆனால் ஜெபம் சரி வருவதில்லை. හැබැයි මම ඒක අත්හරින්නේ නැහැ. ஆனால் நான் அதை விடுவதில்லை. මම එක වචනයි කියන්නේ සුද්ධාත්මාංශට. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் பரிசுத்த ஆவியானவருக்கு මම சொல்லுவேன். යාක්ෂා කරන්න ආසයි. நான் ஜெபிக்க ஆசை, නමුත් ඒක බැරුව තියෙනවා. ஆனால் அது முடியாமல் இருக்கிறது. මම නිරාගෙන් සිටිනවා. நான் உபவாசமா இருக்கிறேன். මට ඔබ ඇඟෙන්නේ නැහැ. எனக்கு உம்மை உணர முடியவில்லை. නමුත් ඔබ හිතනවාද මම ඔබ අත්හරිනවා කියලා? ஆனால் நீ நினைப்பீரோ நான் உம்மை கைவிடுவேன் என்று. නෑ මම නිරාගෙන්ම ඉන්නම්. இல்லை, நான் உபவாசமாகவே இருக்கிறேன். මගේ ජීවිත කවදාරි ඒ තැනට මායනවා. நான் எப்பொழுதாவது என் வாழ்க்கையில அந்த இடத்துக்கு வருவேன். ඒ වගේ සිතිවිල්ලක් තියෙනවා නම් அப்படியான சிந்தனை இருக்கும் என்றால் ඔබ ඒ තැනට එනවාමයි. நீங்கள் அந்த இடத்துக்கு நிச்சயம் வருவீர்கள். ඒ තැනට එනවාමයි. அந்த இடத்துக்கு வருவீர்கள். අද සුද්ධාත්මාංශ இன்று பரிசுத்த ஆவியானவர் ඔබ තුල යම්කිසි ගින්නක් දාන්න යනවා. உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அனலை போட ඔබ ශක්තිමත් වෙන්න යනවා. பலப்பட போகிறீர்கள். මාත තියෙන මොහොතේ ඔබ වැටෙන්න යනවා. நான் கையை வைக்கும் பொழுது நீங்கள் விழுவீர்கள். සුද්ධාත්මාංශගේ බලය ඔබ තුල එන්න යනවා. பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்குள்ளே வரப்போகிறது. එනිසා අපි මේ වචනයක් බලමු. எனவே කොහොමද මේක ලබා ගන්නෙ? நாம் இந்த வார்த்தையை பார்ப்போம், எப்படி இதை பெற்றுக்கொள்ள. 2 තිමෝතේ පළවෙනි පරිච්ඡේදය. 2 திமோத்தி 1 அதிகாரம் 4වෙනි වචනේ සිට 8වෙනි වචන දක්වා. 4 வசனத்தில இருந்து 7 வசனம் வரைக்கும். සිංහල කියවන්න. එසේය නුඹේ කඳුළු සිහි කර නුඹ තුළ තිබෙන අවංක ඇදහිල්ල සිහියටගෙන නුඹගේ අවංක ඇදහිල්ල 100%ටගෙන මම ප්‍රීතියෙන් පුරවන පිණිස නුඹ දකින්ට ආශාවෙමි. ඒ ඇදහිල්ල පළමු කොට නුඹේ අච්චු ලොයිස් තුලද නුඹේ මෑණියන් වූ එවුනිකි තුලද වාසය කළාය. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றான், உனக்குள்ள நல்ல விசுவாசம் இருக்கு. ඔබ තුල හොඳ ඇදහිල්ල තියෙනවා. திமோத்திக்கு பவுல் சொல்கிறான், உனக்குள்ளே நல்ல விசுவாசம் உண்டு. අද හොඳ ෆේත් එකක් තියෙනවා. இன்று ஒரு நல்ல விசுவாசம் உண்டு. මාස බලවන්තයි. தேவன் வல்லமையானவர். උන්වහන්සේ සියල්ල කරයි. அவர் சகலதையும் செய்வார். උන්වහන්සේ මට ආශිර්වාද කරයි. அவர் என்னை ஆசீர்வதிப்பார். මට මේ දේ දෙයි. எனக்கு இது நடக்கும். ඒ ඇදහිල්ල වැදගත්. அந்த விசுவாசம் முக்கியம். නමුත් ඇදහිල්ල පමණක් නොවේ වැදගත් වෙන්නේ. ஆனால் விசுவாசம் மாத்திரம் முக்கியம் அல்ல. වා තුල ඇදහිල්ල තියෙනවා කියලා මට දන්නවා. உங்களுக்குள்ளே விசுவாசம் இருப்பதை நான் அறிவேன். නමුත් පස්වෙනි අයන වචනේ කියනවා, ஆனால் 6 வசனம் சொல்லுகிறது, ඒ කාරණය නිසා ඒ කාරණේ නිසා වාගව ඇදහිල්ල තිබුණට උනකුල් විශ්වාසම இருந்தால் මාගේ අත්හැබීම කරන කොටගෙන නුඹ තුළ තිබෙන දෙවියන් වහන්සේ මාගේ අත්හැබීම කවුන කොටගෙන நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் come on අද මා අත තබන්චනවා இன்று நான் கையை வைக்க போகிறேன். වාගව ඇදහිල්ල තියෙනවා. உனக்குள்ளே விசுவாசம் உண்டு. දෙවියන් මාස සියල්ල කරයි. தேவன் சகலதையும் செய்வார். මට මේක සිදු වෙයි. எனக்கு இது நடக்கும். ඇදහිල්ල තිබුණාට මදි. விசுவாசம் இருந்தால் போதாது. ඇදහිල්ල ලෝකෙ මිනිසු ගාව තියෙනවා. விசுவாசம் உலக மனிதரிடத்திலும் உண்டு. බල්ලෝ පූසරත් ඇදහිල්ල තියෙනවා. நாய் பூனைக்கு கூட விசுவாசம் உண்டு. මේක තමයි වෙන්නේ කියලා. இதுதான் நடக்கும் என்று. නමුත් මම නුඹගේ අත තබපු මොහොතේ ஆனால் உன்மேல் என் கையை வைத்த பொழுது නුඹ තුල තිබෙන දෙවියන් වහන්සේගේ දීමනාව පුපුදු කරන ඇටියට නුඹට සීකරමින් உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனலூட்டிக்கொள் எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டேன். දෙමළ ලස්සනයි. පුපුදු කරන ඇටියට ඒක නැගිටින පිණිස නුඹ ඒක පුපුදු කරන්න. நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ඔබ තුල යමක් තිබෙනවා. உனக்குள்ளே ஒன்று இருக்கிறது. ඒක තමයි සුද්ධාත්මන් වහන්සේ. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். සුද්ධාත්මන්ගේ වරම. பரிசுத்தாவின் வரம், උන්වහන්සේගේ බලය. அவருடைய வல்லமை. ඒක තට්ටු කරන්න. அதை தட்டு. කොහොමද තට්ටු කරලා පුබුදු කරන්නේ? எப்படி தட்டி அனல் மூட்டுவது? ඔබ කතා කරන්න අවශ්‍යයි. பேச ඔබ வேண்டும். ඇවිදින මොහොතේ කතා කරන්න. நீ நடக்கும் பொழுது பேச සුද්ධාත්මනේ මට අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவருக்கு தேவை. සුද්ධාත්මන්ගේ ගීතිකා ගායනා කරන මොහොතේ பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே பாடல் ඔබ பாடுவது. තුල නැවතේ ගින්න ඇවිල්ලෙන පටන් ගනී. திரும்ப உங்களுக்குள்ளே அனல் මේ மூட்டப்படும். සභාව තුල ගින්න ඇවිල්ලෙන පටන් இந்த ගනී. சபைக்குள்ளே அனல் மூட்டப்படும். ඔබගේ ජීවිතේ ගින්නක් ඇවිල්ලෙන පටන් உங்கள் ගනී. வாழ்க்கையிலே ஒரு அனல் உண்டாகும். මේක අත තියෙන එක අපි. கை வைப்பது நாம். පවුල් කියන මම අත තිබ්බා. பவுல் சொல்கிறான், நான் கையை வைத்தேன். මම කයි අත තිබ්බාම நான் கை வைத்ததுமே ඊට පස්සේ අද ඉඳලා இன்று
இன்று முதல் ඔයා තමයි ඔයාව පුබුදු කරන්න ඕනේ. இன்று முதல் நீங்கள் தான் உங்களை දෙවියන් அனல் මාසක மூட்டணும். සම්බන්ධ ඇති කරන්න. தேவனோடு ஒரு இணைப்பை අන්‍ය භාෂාව ஏற்படுத்துங்கள். කතා කරන්න. අන්‍ය භාෂා ගීතික பேசுங்கள். ගායනා කරන්න. பாடல் பாடுங்கள். බයිබලය කියවන්න. வேதத்தை வாசியுங்கள். සුද්ධ ආත්මාංශ ගැන කතා කරන්න. பரிசுத்த ஆவியானவரை குறித்து ඔබ பேசுங்கள். තුළ ගින්නක් ඇති වෙයි. உங்களுக்குள்ளே ஒரு அனல் உண்டாகும். ඒ ගින්න ඇති කරන්න அந்த அனலை மூட்டிக்கொள்ளுங்கள். ඇයි ඇති කරන්න ඕනේ? ஏன் அனல் மூட்ட வேண்டும்? 7 වෙනි වචනේ සඳහන් කරලා තියෙනවා. 7ஆம் வசனம் சொல்லுகிறது. 7 වෙනි වචනේ කියනවා මක් නිසාද දෙවියන් වහන්සේ අපට දුන්නේ බය අඩුකමේ ආත්මයක් නොව බලයෙන් ප්‍රේමෙන් ඉක්වීමේ ආත්මයක්. ஏனென்றால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ මට දීලා තිනවා ශක්තිමත් ආත්මයක්. தேவன் எனக்கு கொடுத்திருப்பது பலனுள்ள ஆவி. බලවන්ත ආත්මයක් දීලා තියෙනවා. மிக பலனுள்ள ஆவியை ඒ கொடுத்திருக்கிறார். නිසා කිසිම දෙයක් ගැන බය වෙන්නේ எனவே නැහැ. எதை குறித்தும் பயம் இல்லை. මට විශාල මුදලක් අවශ්‍යයි. எனக்கு பெரிதான பணத்தொகை தேவை. යම් කිසි ප්‍රශ්නයක් තියෙනවා. ஏதாவது பிரச்சனை உண்டு. යම් කිසි ගැටලුවක් තියෙනවා. ஏதோ ஒரு குழப்பம் உண்டு. සුද්ධ ආත්මාවම ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தது මගේ බය නැති වෙනවා. என் பயம் நீங்குகிறது. දෙවියන් වහන්සේගේ බලය මා තුල එනවා. தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே வருகிறது. ඊට පස්සේ එක්වීම පැහැදිලි මොනවාද කරන්න ඕනේ කොයිද යන්න ඕනේ කොයි කා සමග මොනවා කතා කරන්න ඕනේ කියන පැහැදිලිකමක් ඇති වෙයි. அதன் பின்பு எது எங்கு போக வேண்டும் யாரோடு பேச வேண்டும் என்கிற தெளிவு உண்டாகிறது. හalleluya. Hallelujah. දෙවියන් වහන්සේ අපි තුල කරනවා. அதை தேவன் நமக்குள்ளே මේක செய்ய කොහොමද போகிறார். වෙන්නේ? இது எப்படி ඔබ நடக்கும்? ඔබ පුපුදු කරන්න நீங்கள் ඕනේ. உங்களை அனல் மூட்டிக் கொள்ளுங்கள். ඔබ අදින් ගෙදර ගිය ගාම இன்று நீங்கள் வீட்டுக்கு சென்றது ඔබ ඊළඟ සතිය ඔබ ආවට මදි. நீங்கள் அடுத்த கிழமை வந்தால் ඔබ போதும். කතා කරන්න අවශ්‍යයි. நீங்கள் பேச வேண்டும். කොහොමද ගින්දර ඇවිල්ලන්න තබන්නේ? எப்படி ஒரு நெருப்பை அனல் ඒක மூட்டுவது? පුම්බන්න அதை අවශ්‍යයි. ஊத வேண்டும். ඒක පුම්බන්න අවශ්‍යයි. அதை ஊத ඔබ வேண்டும். හැම වතාවම පුම්බන මොහොතේ ඒක ගිනි ගන්න පටන් நீங்கள் ගන්නවා. ஒவ்வொரு தடவையும் ஊதும் பொழுது அது எரிய ඔබ ஆரம்பிக்கும். ශක්තිමත් වෙයි. நீங்கள் பலப்படுவீர்கள். සිකුරාද පමණක් නොවේ. வெள்ளி மாத்திரம் அல்ல. ඔබ තුල ගින්නක් ඇති වෙන්න අවශ්‍යයි. உங்களுக்குள்ளே அனல் ඔබ உண்டாக තුල வேண்டும். ගින්නක් ඇති වෙන්න අවශ්‍යයි. உங்களுக்குள்ளே அனல் உண்டாக வேண்டும். උන්වහන්සේ කියනවා ගින්දරක් වගේ නුඹ නැත්තම් මම නුඹ වමන දානවා කියලා. நீங்கள் அனலா இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை வாந்தி பண்ணி ඔබ போடுவேன். ගින්නක් වගේ ඉන්න நீ අවශ්‍යයි. அனலா இருக்க வேண்டும். තේ කෝප රස්නෙන් තියන්න ඕනේ. தேநீர் அது சூடா இருக்க வேண்டும். තේ කෝපේ රස්නේ නැත්තම් அந்த தேநீர் கப்பிலே சூடு இல்லாவிட்டால் මැස්ස වටේට ඇවිදලා පටන් ගන්නේ. ஆகவே ஈக்கள் சுற்றி வரும். ඊට පස්සේ ඒක ඇතුලේ වැටේ. அதன் பின்பு உள்ளே விழும். ඊට පස්සේ කාටවත් බොන්න බෑ. அதன் பின்பு யாருக்குமே ඇයි கொடுக்க ගින්දර முடியாது. නැති ප්‍රශ්නය? ஏனென்றால் அனல் இல்லாத பிரச்சனை. ගින්දරෙන් රස්නෙන් තිබුණත් ඒ මැස්ස ළඟටත් එන්නේ නැහැ. அந்த சூடா இருந்தால் அந்த ஈ அருகிலே கூட வராது. හැබැයි මැස්ස බලාගෙන ඉන්නවා කොයි මොහොත මේක නිමෙයිද කියලා. ஆனால் ஈ காத்து கொண்டிருக்கிறது எப்படி இதிலே அனல் இல்லாமல் போகிறது. කරන්න අවශ්‍යයි. நீங்கள் உங்களை அனல் மூட்ட வேண்டும். නැත්නම් කිසි කෙනෙක්ට ප්‍රයෝජන නැතුව ඔබ විසික් කරන්න වෙයි. இல்லாவிட்டால் எதற்கும் பிரயோஜனம் மற்றும் உங்களை எரியத்தான் வரும். ඒ නිසා හැමදාම ඔබ පුබුදු කරන්න ඕනේ. எனவே நாளுக்கு நாள் உங்களை அனல் மூட்டிக் கொள்ளுங்கள். 2 කොරින්ති 4:16. 4:16 එසේයින් අපි කලාන්ත නොවමු. ආමේන්. ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. අපි කලාන්ත වෙන්නේ නැහැ. நாங்கள் சோர்ந்து போவதில்லை. මොන ප්‍රශ්නයක් ආවත් කලාන්ත වෙන්නේ எந்த නැහැ. பிரச்சனை வரட்டும் சோர்ந்து ඊට போவதில்லை. පස්සේ මොනාරේ කරදරයක් ආවම මම කල්පනා කරගෙන ඉන්නේ නැහැ. இதன் பின்பு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நான் யோசிப்பதில்லை. මම නැගිටලා සුද්ධාත්මනේ මේ වගේ ප්‍රශ්නක් තියෙනවා ඔබට මම බාරයි කියලා මම බාර நான் දෙනවා. எழுந்து சொல்வேன் பரிசுத்த ஆவியானவரே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது உமக்கே நான் ஒப்புக் මම கொடுக்கிறேன். බාර දෙන මොහොතේ මා තුල ගින්නක් ඇති වෙනවා. நான் ஒப்புக் கொடுக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு அனல் வருகிறது. ඇයි ஏன் අපේ පිටට මිනිස්සයා ක්ෂය වෙන නොමුත් අපේ ඇතුල් මනුෂ්‍යයා දවසින් දවස අලුත් කරනු ලබන්නේ. අලුත් කරනු ලබන්නේ. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். අපේ ඇතුළ මිනිස්සු අලුත් වෙනවා. என் உள்ளான மனிதன் புதிதாகிறான். හalleluya. අපි Hallelujah. දවසින් දවස අලුත් කරනවා. நாளுக்கு நாள் මම புதிதாகிறான். අන්‍ය භාෂාව කතා කරන මොහොතේ රබෂ කෙරියන්දේ මා තුල අලුත් වීමක් ඇති நான் වෙනවා. அந்நிய பாஷை பேசும் பொழுது எனக்குள்ளே புதிதாக்கப்படுகிறது. මම බයිබල් අරන් කට ඇරලා කියවන මොහොතේ நான் வேதத்தை வாய் திறந்து வாசிக்கும் பொழுது මා තුල යම් කිසි ශක්තියක් ඇති වෙනවා. எனக்குள்ளே ஒரு பலன் உண்டாகிறது. මම සුද්ධාත්මාංශ ගැන ගායනා කරන මොහොතේ நான் பரிசுத்த ஆவியானவர் குறித்து මා பாடும் තුල பொழுது අලුත් බලයක් ඇති වෙනවා. எனக்குள்ளே ஒரு புதிய பலன் මේ உண்டாகிறது. ගින්න இந்த அக்கினி මගේ හැම දෙයක්ම සාර්ථක කරනවා. என்னுடைய எல்லாவற்றையும் ஜெயமாக்கும். ඔබ පුපුදු කරන්න. உங்களை அனல் மூட்டி ඔබ පුපුදු කරන්න. உங்களை அனல் மூட்டுங்கள். ඔබට කියන කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ඔබ තුල ගින්නක් ආවත් உங்களுக்குள்ளே ஒரு அனல் வந்தால் ඔබ සාමාන්‍ය ජීවිතයක් ජීවත් நீங்கள் சாதாரண வாழ்க்கை ඔබ வாழ்வதில்லை. අසාමාන්‍ය ජීවිතයක් ජීවත් நீங்கள் අசாத்தியமான வாழ்க்கை வாழ்வீர்கள். සුද්ධාත්මාංශ ඔබ උස්සගෙන ඔබ වෙනස් ස්ථානයක ඔබ තබයි. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தூக்கி இன்னும் ஒரு இடத்திலே வைப்பார். ඔබගේ ජීවිත වෙනස් වෙයි. உங்கள் வாழ்க்கை மாறும். හalleluya. ஹalleluya. එක අවසාන ලෙස එක සාමුවෙල් 10 අය
கடைசியாக 1 சாமுவேல் 10:6. බයිබලේ මනුෂ්‍යෙක් සිටියා. வேதத்தில் ஒரு மனிதன் இருந்தான். එයාගේ තාත්තගව කොටුළු දෙන්නෙක් හිටියා. அந்த அவருடைய தகப்பனிடத்திலே கழுதைகள் 2 இருந்தது. ඒ කොටුළුව නැතුන් නිසා මේ සවුල් කියනාව එයාගේ පුතා ඒක වහගෙන ගියා. அந்த 2 கழுதைகள் காணா போனபடினாலே சவுல் என்கிற இந்த மகனானவன் அதை தேடி போனான். දවසෙන් දවස එක එයාට හම්බුන්නේ නැහැ. நாளுக்கு நாள் சென்றாலும் அது கிடைக்கவில்லை. එයාට හම්බුන්නේ නැහැ. அவர் கிடைக்கவில்லை. අන්තිමට එතන අනාගත වස්තු ගාව ගියා. கடைசியாக ஒரு தீர்க்கதரிசனிடத்திலே சென்றான். එයා පොඩි ගෝත්‍රයෙන් ආපු කෙනෙක්. அவர் சிறிய கோத்திரத்திலிருந்து வந்தவர். එයාගේ ජාතිය ඉතා පොඩි ජාතියක්. அவருடைய ஜாதி சிறிய ஜாதி. ඉතාම පොඩි මනුෂ්‍යෙක්. மிகவும் சிறிய மனிதன். ඒ කියන්නේ එයාගේ ගතිගුණ වලින්. அதாவது அவருடைய குணாதிசயங்களிலே එයාගේ ජීවිතේම තිබුණා. அவருடைய வாழ்க்கை அப்படி නමුත් இருந்தது. අනාගත වස්තු කියනවා. ஆனால் தீர்க்கதரிசி சொல்கிறார், නුඹ මාගෙන් පිටත් වෙලා යන මොහොතේ நீ என்னை விட்டு புறப்பட்டு போகும் ඒ කොටුළුව එතන ලැබෙයි තාත්තට. அந்த கழுதை அங்கு கிடைக்கும் නමුත් ඔයා தகப்பனுக்கு. පිටත් වෙලා යන මොහොතේ நீங்கள் புறப்பட்டு செல்லும் பொழுது 6 වචනේ සඳහන් කරලා තියෙනවා. 6 வசனம் சொல்லுகிறது, එවිට ස්වාමීන් වහන්සේගේ ආත්මය අනුභව සම්පන්නව අනුභව සම්පන්නව නුඹ කෙරෙහි බලවත් ලෙස පැමිණෙන්නේ. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். ඔයා පිටත් වෙන්න. நீ புறப்பட்டு செல். ඔයා ඉස්සරහට යන්න. நீ முன்னோக்கி செல். මේ ගමන යන්න. இந்த பயணத்தை செல். ආත්මෙන් වහන්සේ ඔබව බලවත් ලෙස පුරවයි. ஆவியானவர் உன்னை பலமாய் நிரப்புவார். අද දේම විවල ඔබ යන මොහොතේ இன்று கூட்டம் முடிந்து நீங்கள் போகும் பொழுது සුද්ධාත්මං ඔබව පුරවයි. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். සමහර වෙලට ඔබට අන්‍ය භාෂාවක් නැතුව ඇති. சில நேரங்களில் உங்களுக்கு அந்நிய பாஷை සමහර இல்லாமல் වරම් இருக்கலாம். නැතුව ඇති. சில நேரங்களில் வரம் இல்லாமல் අද இருக்கலாம். ගෙදර රාත්‍රියේ ඔබගේ ඇඳ ගාව දනගාලා සුද්ධාත්මනි කියලා කතා කරන්න. සුද්ධාත්මං බලවන්ත ලෙස ඔබ ඒ ස්ථානේ පුරවයි. இரவில் உங்கள் கட்டில் அருகிலே முழங்கால் படியிட்டு ஆவியானவரே என்று கூப்பிடுங்கள். ஆவியானவர் உங்களை பலமாய் நிரப்புவார். සමහර ඔබගේ ගෙදර ඇඳ ගාව ඔබ පෙරලේ රෝල් වෙයි. යම්කිසි ගින්නක් සුළි සුලකක් ඔබ තුලේ. ஒரு சிலர் உங்கள் கட்டில் அருகிலே நீங்கள் விழுவீர்கள், பிறழுவீர்கள். ஒரு பெரிதான ஒரு புயல் காற்று ඔබ உங்களுக்குள்ளே තුල வரும். ගින්නක් ඇති වෙයි. உங்களுக்குள்ளே அனல் உண்டாகும். සමහර අත වේවුලෙන්ද පටන් ගන්නේ. ஒரு சிலருடைய கைகள் நடுங்கும். බයිබලේ සඳහන් කළ තියෙන සුද්ධාත්මං නුඹ යන මොහොතේ පැමිණෙයි. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் நீ போகும் பொழுது வருவார். ඕ නුඹ ඔවුන් සමග ධර්ම වාක්‍ය පවසමින් අන්‍යාකර මිනිසෙක් වන්නේය. நீ அவர்களுடைய கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். වෙනත් මිනිසෙක් நீ වෙයි. வேறு ඔබ மனுஷனாவாய். වෙනත් මිනිසෙක් நீங்கள் වෙයි. வேறு மனுஷனாவாய். ඔබගේ ආර්ථික වෙනස් වෙයි. உங்கள் பொருளாதாரம் ඔබගේ மாறும். ව්‍යාපාර වෙනස් உங்கள் වෙයි. வியாபாரம் மாறும். ඔබගේ රැකියාව වෙනස් වෙයි. உங்கள் தொழில் மாறும். ඔබගේ නිවස වෙනස් වෙයි. உங்கள் வீடு மாறும். ඔබගේ පුද්ගලික ජීවිත වෙනසක් உங்கள் වෙයි. தனிப்பட்ட வாழ்க்கை ඔබ மாறும். සාමාන්‍ය මිනිසෙක් වෙන්න. நீங்கள் சாதாரண மனிதனாய் இருக்க மாட்டீர்கள். සුද්ධාත්මං ඔබ කෙරෙහි පැමිණෙන මොහොතේ பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் வரும் பொழுது ඔබ අන්‍යාකර මිනිසෙක් වෙච්ච நீங்கள் வேறு மனுஷனாக ඒ போகிறீர்கள். සුද්ධාත්මං මේ ස්ථානයේ සිටිනවා. அந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார். සුද්ධාත්මනි මට අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ඔබ මට தேவை. ඕනේ. நீர் எனக்கு தேவை. ඔබ මට අවශ්‍යයි. நீர் எனக்கு தேவை. ඔබ මට ඕනේ කියලා කියන්න. நீங்கள் எனக்கு தேவை என்று சொல்லுங்கள். සුද්ධාත්මං ඔබ තුල එන මොහොතේ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் ඔබගේ பொழுது ජීවිතය වෙනස් වෙන්න යනවා. உங்கள் வாழ்க்கை இன்று மாறப் போகிறது. ඔබගේ ආර්ථික ජීවිතය වෙනස් වෙන්න உங்கள் යනවා. பொருளாதார வாழ்க்கை ඔබ மாறப் போகிறது. වලිගයක් ඇතින ඔබ වලිගයක් වගේ ඉන්න පුළුවන්. நீங்கள் வாளை போல் இருக்கலாம். නමුත් උන්වහන්සේ ඉස්සෙල් ලෙස වෙනස් කරයි. ஆனால் தேவன் உங்களை ඔබ தலையாக்குவார். පාත්ව සිටින්න පුළුවන්. நீங்கள் තාල්වා நீங்கள் ඉරකලා தாழ்வாய் இருக்கலாம். උන්වහන්සේ ඔබ උසස් කරන්න යනවා. அவர் உங்களை உயர்த்த போகிறார். සුද්ධාත්මං පැමිණෙනවා. பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். සුද්ධාත්මං අනුභවයෙන් ඔබ කෙරෙහි පැමිණෙයි. பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் உங்களுக்கு උන්වහන්සේ එන මොහොතේ அவர் வரும் பொழுது ඔබ වෙනස් වෙන්න යනවා. நீங்கள் வேறு ඔබගේ மனுஷனாக ජීවිතය වෙනස් වෙන්න உங்கள் යනවා. வாழ்க்கை மாறப் ගොඩ போகிறது. ගානව ජීවිතය සුද්ධාත්මං මගේ ජීවිතය වෙනස් කළා. திக்குவாயா இருந்த என் வாழ்க்கை ஆவியானவர் வந்து மாற்றினார். ආර්ථික වැටීමේ සිට මගේ ජීවිතය සුද්ධාත්මං වෙනස් කළා. பொருளாதார வீழ்ச்சியிலே இருந்த என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் වටින් மாற்றினார். නැති මගේ ජීවිතය වටින් ලෙසපත් කළා. பெருமதி அற்ற என் வாழ்க்கையை பெருமதியாக்கினார். මේ දේ කරන්නේ සුද්ධාත්මන් அதை වහන්සේ. செய்வது பரிசுத்த මට ஆவியானவர். උන්වහන්සේ අවශ්‍යයි. இன்று எனக்கு அது தேவை. අපි දෑත් ඔස්වා සුද්ධාත්මන ඔබට සුදී කියලා කියමු. මා සමග ආපු නිසා සුදී කියලා කියමු. பரிசுத்தாவினே நீ என்னோடு வந்தபடியா ஸ்தோத்திரம் என்று சொல்லும். எனக்குள்ள வந்தபடியா ஸ்தோத்திரம் என்று சொல்லும். மா තුල ආපු නිසා සුදී. මාව බලවන්ත කළ නිසා සුදී. මා වෙනස් කරන්න නිසා සුදී. ඔබගේ ආලේපෙන් මාව පුරවන්න නිසා සුදී. ඔබේ වල්ල මෙනා නිරපියකා ස්තෝත්‍ර. මා වෙනස් කරන්න නිසා සුදී.
Hallelujah. Datos වස්තුති කරන්න. සුද්ධාත්මා ස්තුති කරන්න. යේසුස් වහන්සේ ඔබ සුද්ධාත්මා සමාව මට ඒෝපනි සාස්තුති කියලා කියන. இயேசுவே நீ பரிசுத்தாவின் எனக்காக நீ அனுப்பியக்கு ஸ்தோத்திரம். பிதாவே பரிசுத்தாவினுக்கு தந்ததுக்கு ஸ்தோத்திரம். பியானி சுத்தாத்மாச மாவுசா துணனே சாசுதி. ஓ சுத்தாத்மனே අපේ ජීවිත ඔබට බාරයි. අපේ ජීවිත ඔබට බාරයි. අපි ඔබ සමග ගමන් කරනවා. අපි අලුත් ජීවිතයක් ගමන් කරනවා. අලුත් මාර්ගය අපි යන්නවා. අලුත් මාර්ගය අපි යන්නවා. අලුත් පිටුවක් අපි දිසා විවෘත කළ නිසා සුතේ. අපි අලුත් මිනිසෙක් වෙන්න යන නිසා සුතේ. වෙනස් කරන්න යන නිසා සුතේ. සුද්ධාත්මනේ අප ඔබට බාර දෙනවා. අද සිට ඔබ නැතුව අපේ ජීවත් වෙන්නේ නැහැ. අපේ උදෑසන මාල්ලියම ප්‍රථම ඔබ අපි ඔබගේ නම කියනවා. ඔබ ප්‍රථම ඔබගේ නම අවසානත් ස්වාමිනාස එක දවසට 100 වතාවට අධිකව අපි ඔබ කැඳවනවා. ඔබ සමග අපි සම්බන්ධ වෙනවා. ඔබ අපිට අවශ්‍යයි. ඔබ අපිට ඕනේ. ඔබගේ බලය அவශ්‍යයි. ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்களோடு கூட நிரப்புக்கு ஸ்தோத்திரம். காலையில அதிகாலை எழுந்த உடனே முதல் உங்க பேரை சொல்லுவோம். கடைசியும் ஆண்டவரே அந்த நாள் முழுக்க 100 முறைக்கு அதிகமாக உங்களோடு உண்மையான உறவோடு வாழ்வோம். උන්මයාන ඔබ 100 වතාවට වැඩියෙන් අවංක ආදරයෙන් සම්බන්ධකමෙන් අපි ඔබ සමග ජීවත් වෙනවා. ස්වර්ගයේ පියාණනේ මෙයට අවශ්‍ය ද්‍රව්‍ය භාණ්ඩවල ඔබ ලබා දුන බව සුද්ධාත්මනේ මෑ සමග ඇගීම් සම්බන්ධව ඔබ ක්‍රියා කර මෑගේ ජීවිත අලුත් කළ මැනව. යේසුනේ ඔබට ස්තුති කරනවා මෑගේ ජීවිත දුනා ගැලෙම නිසා. பிதாவை இவளுக்கு தேவையான சடப்பொருட்கள் அத்தனையும் இவளுக்கு பெற்றுக் கொடுப்பீராக. ஆவியானவை இவளுக்கு வேண்டிய அத்தனை உணர்வுபூர்வமான காரியங்களை இவள் வாழ்க்கையில் நீ கொடுத்து ஆஸ்வதியும். இயேசு உமக்கு மகிமை செலுத்துகிறேன். உமக்கே கனம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி தயாத்துசுவா අපේ පිය උදෙවිනාස්ගේ ප්‍රේමය පුත්‍ර යේසු ක්‍රිස්තුස්ගේ කරුණාව සුද්ධාත්මාගේ අනුභවය දේවාශිර්වාදය ඔබ සෑම දෙනා සමග අදත් සදාකාලවත් ඔබ සමගම පැවතේවා. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யம் தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் இன்று என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.